எடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகுமுன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசிய திருத்தொண்ட தொகைவெறி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் பெருங்கரணை நாயகி உடனவர் அருள்தரும் அவிநாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கோணியாவுடைய திருவடிகளை நிலை நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்பிகளுடைய சரிதத்தில் நம்பிகள் திரு ஆரூரிலே பறவையாரை கண்ட காட்சியும் அதே போல பறவையார் நம்பிகளை கண்ட ஒரு பாங்கினையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து இயம்பிய வகையிலே ஒருவரை ஒருவர் கண்ணுறுகிறார்கள். இப்போ நம்பிகளும் பறவையாருடைய நினைவில் இருக்கிறார், பறவையாரும் நம்பிகளுடைய நினைவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது மாலை நேரம் வருகின்றது. மாலை நேரத்திலே பறவைகள் எல்லாம் சென்று தன்னுடைய கூடுகளிலே அடைகின்றது. நம்பிகள் இப்போ நம்பிகளுக்கு என்னென்னா, பறவையார் தமக்கு கொடுத்த அந்த ஒரு பெரும் காதலும் தன்னுடைய உயிரை அப்படியே சுற்றி கொண்டே வருகிறது. பறவையாருடைய அந்த நினைவோடவே நம்பிகள் இருக்கிறார். இப்போ என பார்த்த அந்த ஒரு உணர்வு அவரை விட்டு போகவே இல்லை. அப்படியே அந்த நினைவிலே அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார். அது ஆவி சூழ்ந்த தன்மையும் என்று சொல்கிறார். நம்பிகளை இப்போ என்னென்னா, அவருடைய உயிர் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்குது, அதே மாதிரி பறவையுடைய காதல் ஒரு பக்கம் அவரை அப்படி சூழ்ந்து மையமாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அதுவும் கூட இந்த இடத்துலையும் கூட நம்முடைய சுந்தரர் என்ன நினைக்கிறாருன்னா, இது பெருமானுடைய திருவருள் இவ்வண்ணமோ என்று சொல்லி தான் நினைக்கிறார். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் கூட ஆரூர் பெருமானுடைய திருவருள் தான் என்று சொல்லி நினைக்கிறார். அதுதான் இந்த 164வது பாட்டில், தன் திருக்கண் எரிதலில் பட்டு வெந்த காமன் வெளியே உருச்செய்து வந்து என் முன்னின்று வாழி தொடுப்பதே எந்த யார் அருள் இவ்வண்ணமோ என்பார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பெருமானுடைய திருவருள் தான் காரணம்னு நினைக்கிறார். அதுதான் பெரிய அவருடைய ஒரு பக்குவங்கிறது. அதுதான் இதிலிருந்து 4 பாட்டுக்கள் வேறு யாரோடும் பேசுகிறதில்ல. இன்னைக்கு வர 4 பாட்டு அப்படி தான் இருக்கும். சுந்தரர் அந்த தனிமையில் யாரோடும் பேசாமல் தனியாக இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறது. அப்படி தனிமையாக காதல் மேன்மேல் படர்ந்து பெருகிய போது அந்த காதலை துன்பமாகும் பொருள்களை நோக்கி, அதாவது துன்பமாக இருக்கக்கூடிய பொருள்களை நோக்கி சொல்லுவது போல அப்படி உரை சொல்லுகிறார். காதல் துன்ப மிகுதியால் இவர் தனிமையில் இயம்பது இயல்பு. அத்துன்ப மிகுதிப்பாடை காட்டும் அதனை குறிக்கும் மேற்பாட்டில் படரு பெறும் காதல் என்று அந்த காதல் உணர்வில் இப்போ அவர் பாட்டுக்கு யாருக்கிட்டையும் பேசாமல் தன்னந்தனியாக அந்த நினைவிலேயே அப்படியே இருக்கிறார். அதான் அந்த பாட்டில் சொல்கிறார், தன் திருக்கண் எரிதலில் பட்டு வெந்த காமன் வெளியே உருச்செய்து. அப்படின்னா எந்தையார் தமது நெற்றி திருக்கணின் தீயிலைப்பட்டு வெந்து போன மன்மதன், ஏற்கனவே மன்மதன் பெருமானுடைய திருநோக்கம் பட்டு எரிஞ்சிட்றார். மன்மதனை எரித்தர்றார் இல்லைங்களா? பெருமானுடைய தவத்தை கலைத்ததுனால அவன் மலரம்பு விட்டு பெருமானுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு முற்பட்டதுனால சாமி என்ன பண்ணுறாரு, எரிச்சிட்றார். மீண்டும் ரதிக்கு ரதிக்காக மீண்டும் உயிர் கொடுத்து ரதி மட்டும் பார்க்குற மாதிரி பெருமான் அருள் செய்கிறார். இந்த காமனை எரித்தது மீண்டும் உயிர் கொடுத்தது. அப்படி எரியில் பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே தீயிலைப்பட்டு வெந்து போன மன்மதன் வெளிப்பட உருக்கொண்டு இங்கு என் முன்னே நின்று அம்பு எய்வதா என்று சொல்லி, அப்படின்னா தொடுக்க வன்மையுடையவனாவதா. ஏற்கனவே பெருமானுடைய திருநோக்கத்தில் வெந்து போன அந்த மன்மதன் இப்போ மேலே அம்பு தொடுப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒருவாறு அப்படியே புலம்புறார். யார்? சுந்தரர் புலம்புறார். அப்படி அந்த அருள் இவ்வண்ணமோ அவரது திருவருளும்
இத்தன்மை உடையதாமோ, இதுவும் பெருமானுடைய திருவுருளாகத்தான் இருக்குமோ என்று சொல்லி ஒருவாறு சொல்கிறார். அப்படி உட்கொண்டு இயம்பி மேலும் பின்னாடி அதே மாதிரி சொல்கிறார். திருக்கண் அப்படின்னா தந்திருக்கண் எரிதலில் பட்டு, தம் திருக்கண் அப்படின்னா பெருமானுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறார், கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் உடையது அப்படின்னு சொல்லி பேராசிரியருடைய உரை. திரு அப்படிங்கிறதுக்கு என்னென்னா கண்டாரால் விரும்பப்படும் நோக்கம். இறைவனுடைய கண்ணை சொல்லுகின்ற பொழுது திருக்கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எதுன்னு கண்ணப்ப நாயனார் புணத்தில் சொல்லுவார். அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் அப்படின்னா அங்கன்மை வாய்ந்த கண்கள் அப்படிம்பார். அங்கன்மை வாய்ந்த கண்கள்னால் அருட்தன்மை வாய்ந்த கண்கள். பெருமானுடைய கண் எப்படிப்பட்ட கண் அப்படின்னா அருள்தன்மை வாய்ந்த கண். சாமியினுடைய ஒரு பார்வை நமக்கு கடைக்கண் பார்வை பட்டாவே போதும் இல்லையா, நேரடியாக பார்க்கணுங்கிறது கூட இல்லை. அது பெருமானுடைய அந்த கண்களுக்கு மட்டும் அருட்தன்மை வாய்ந்த கண்கள் அப்படின்னு பெரிய புராணத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அது சச்சி தீக்கை என்று சொல்லுவாங்க. அப்படி அந்த பெருமானுடைய திருக்கண் நோக்கம் பட்டு தான் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த எல்லாம் மாறியது. அதை திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த என்னென்னவெல்லாம் ஆச்சுன்னு சொல்கிறார் அந்த பாட்டில். தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னார். பெரிய புராணத்தில் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். கண்ணப்ப நாயனாருக்கு மலை ஏறுகின்ற பொழுது இன்னும் அவர் சாமியவே பார்க்கலை. ஆனால் சாமி இவரை பார்த்துட்டார். நம்ம கோயிலில் போய் முட்டி மோதி நின்று என்ன பிரயோஜனம்? நம்ம எட்டி எட்டி பார்த்தாலும் அவனுடைய திருநோக்கம் நம்ம மேலே போடணும். அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய வினை நீங்கும். கண்ணப்ப நாயனார் இன்னும் பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடி காலத்தினாதர் அவரை பார்த்துட்டார். இந்த திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா, சென்றவர் யார்? கண்ணப்ப நாயனார். மேலே போயிட்டுருக்கிறார் மலை மேலே. சென்றவர் காணா முன்னே அப்போ சொல்கிறார் அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம்னார். இறைவனுடைய திருநோக்கம் எப்படிப்பட்டதுன்னா அருட்தன்மை வாய்ந்த திருநோக்கம். அந்த கண் அப்படியே அவர் பெருமானுடைய திருநோக்கம் அவர் மேலே பட்ட உடனேயே இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பில் இருந்த வினைகளும் நீங்கிருச்சு. எத்தனை பிறப்பு எடுத்திருப்பாங்க தெரியுங்களே? நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிறப்பினுடைய அளவு சொல்லவே முடியாது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னார் சொல்கிறார் இல்லைங்களா? அது மாதிரி எத்தனை பிறப்பு எடுத்தார்னு தெரியாது. அத்தனை பிறப்பில் இருந்த அத்தனை பாசங்களும் போயிடுச்சு, வினைகளும் போயிடுச்சு. இப்போ போயிடுச்சுன்னா என்ன, நமக்கு பாசம் வினையெல்லாம் இருக்குது. ஆணவ மலம் கண்மம் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நம்மளும் எப்படி இருப்போம்? இறைவனுடைய திருவருள் ஞாபகத்தில் இருப்போம். பெருமான் மேலே அன்பு அப்படியே பொங்கி வரும். பெருமான் மேலே அன்பு பொங்கி வராத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலம் தான் அதை தடை செய்யுது. நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் தான் அதை தடை செய்யுது. அதெல்லாமே கண்ணப்ப நாயனாருக்கு போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கிற பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார்னு. அவர் அப்படி அன்பை உருவமாக ஆனதுக்கு என்ன காரணம்னா காலத்தினாதருடைய திருநோக்கம்தான். என்னைக்கு நமக்கு இப்போ நம்ம பெருங்கேடுலியப்பர் அவினாசி அப்பருடைய திருநோக்கம் நம்ம மேலே படுதோ அன்னைக்கு நம்மளுடைய அந்த வினையெல்லாம் போயிடும். அது எப்போ படுங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. நம்மளுடைய வினை நீங்குகின்ற பொழுது கண்டிப்பாக பெருமானுடைய திருவருள் நோக்கம் நம்ம மேலே படும். ரெண்டு பேர்த்து நம்ம பக்கத்தாலேயே வச்சுருக்கிறோம். முருகநாத சாமி இருக்கிறாரு, அதே மாதிரி பெருங்கேடுலியப்பர் இருக்கிறாரு, முயங்கு பூன்முலை அம்மை இல்லைங்களா? மேலே பேர் சாமி பேர் பாருங்கள், அம்பாள் பேர் இந்த மாதிரி எங்கேயும் இருக்காது. முயங்கு பூன்முலை அம்மன் அப்படின்னு சொல்லி. அதனால் ரெண்டு பேருமே அருள்தன்மை வாய்ந்த பெருமான் நமக்கு. அதனால் அவங்களுடைய திருநோக்கம் நம்ம மேலே என்னைக்கு படுதோ அன்னைக்கு எல்லாம் போயிடும். அதான் சொல்கிறேன். இந்த இடத்துல தம் திருக்கண் அப்படின்னு சொல்கிறார். திருக்கண் அப்படின்னு சொன்னார். அப்படி திருக்கண் பட்டு அடியார்களுக்கெல்லாம் என்ன ஆகுனா வினை போகும். மன்மதனுக்கு எரிஞ்சே போயிட்டான் மன்மதன். அப்படின்னா என்ன, அவனுடைய எண்ணம் சரியில்லாத ஒரு எண்ணம். பெருமானுடைய தவத்தை கலைக்கணும்னு நினைக்கலாமா? முதல்ல அது நினச்சதே பெரிய குற்றம், சிவகுற்றம் நடந்தது. அதனால் அங்கே எரிக்கப்பட்டார் என்று சொல்லி மீண்டும் ரதியினுடைய ஒரு வேண்டுதலுக்காக இந்த காட்சி எங்கே இருக்குன்னா தாரமங்கல சிவாலயம் போனீங்கன்னா பார்க்கலாம். அதாவது மன்மதன் ரதி ரெண்டு இதுவும் சிற்பத்தில் வடிச்சிருப்பாங்க. கற்சிற்பத்தில் ரதி இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் மன்மதன் தெரியுவான். நீங்கள் மன்மதன்ட்டு நேராக பார்த்தா ரதி தெரியாது. அப்படின்னா ரதிக்கு மட்டும்தான் மன்மதன் அங்கே காட்சி கொடுத்தது. எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை. அந்த சிற்பத்தை அப்படி வடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ராமன் வாலியினுடைய சிற்பம் அங்கே இருக்கும் தாரமங்கலம் கோயிலில். நீங்கள் எங்கே பாய் பார்த்தாலும் சரி, ராமன் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா வாலி தெரிவார், வாலி இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா ராமன் தெரியாது. ஏன்னா ராமன் மறைஞ்சு நின்று தான் நம்புடுறார். வாலிக்கு முன்னாடி யார் போய் நின்னாலும் அவங்க பலம் பாதி வாலிக்கு போயிடும்.
ஏன்னா அப்படி ஒரு வரத்தை சிவபெருமான்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறான் வாலி. சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினது, அந்த வரம் வந்து யார் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ராமன் மாதிரி 1000 ராமன் போனாலும் அந்த வரத்தை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் பெருமான் கொடுத்த வரம், உன்னை முன்னாடி வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்க பலம் உனக்கு பாதி வந்துடும். பாதி பலம் வந்தாச்சுன்னா அப்போ அவனுடைய பலம் இருக்குல்ல, ராவணனுடைய பலம்னு ஒன்று தனியாக இருக்குது. அதுபோக எதிர்த்து நிற்கிறவங்களுடைய பலம் பாதி போயிடுது. அப்புறம் யார் வெட்டு ஜெயிப்பான்? அவர் தான் ஜெயிப்பான். அதனால தான் ராமன் வந்து மறைஞ்சு நின்று அம்புட்டது. அதனால் பார்த்திங்கன்னா வாலி இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா ராமன் தெரியாது, ராமன் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா வாலி தெரியும். இந்த ஒரு சிற்பம் மட்டும் இந்த தாரமங்கலம் கோயிலில் அது அழகாக செய்து வைத்திருக்கிறாங்க. அப்படி இறைவனுடைய திருக்கண் நோக்கம் பட்டாவே நமக்கு வந்து நம்முடைய வினைகள் நீங்கும் அப்படிங்கிறதா. நெற்றியில் கண்கண்ட கண்கொண்டு மற்றினை காண்பது என்னன்னு அப்பர் சாமிகள் பாடினார். நெற்றி கண்ணை பார்த்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் நீ பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்பர் சாமிகள் வந்து தன்னுடைய கோயில் திருவிருத்தத்தில் பாடுறார். சிதம்பரத்தில் நெற்றியில் திகழ்ந்த ஒற்றை நாட்டமும் என்று சொல்லி பட்டணத்தடிகள் வந்து அதைவே இது சிவபெருமானுக்கே உரியதாதலின் வேறு அடைமொழி என்று திருக்கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெற்றிக்கண் வேறு எந்த கடவுளுக்கும் கிடையாதுங்க. அதோட கைலாயத்தில் நெற்றிக்கண்ணோட நிறைய இருந்திருக்கிறாங்க. பெருமானுடைய சாரூபம் பெற்றவர்கள், அங்கே சாரூபம் பெற்ற பெரிய ஆன்மா அங்கெல்லாம் இருப்பாங்க கைலாயத்தில். அந்த சாரூபம் பெற்றவர்கள் வந்து நெற்றியில் கண்ணோடு இருந்திருக்கிறாங்க. திருமலை சிறப்பில் நமக்கு வருது, நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோலர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுருகையும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றார் காப்பது கைலைமாயில் வரைதான் என்று சொல்லி நந்தியம்பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோலர் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். இப்போ நெற்றிக்கண்ணோட கைலாயத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி வெளியே உருச்செய்து அப்படின்னு சொல்லி சொன்னார். வெளியே உருச்செய்து அப்படின்னா அப்படி வெந்த காமன் பின்னர் உயிர் பெற்றானாயினும் உருவிலனே யாவான். என்ன சொல்கிறார்னா, ஏற்கனவே வெந்து போன மன்மதன் உயிர் பெற்று வந்தாலும் அவனுடைய வலிமை அற்றவன் தானே, நான் அவன் வந்து இப்போ வந்து வழி செய்கிறானே. ஏன்னா இவருக்கு அந்த எண்ணம் வந்ததுனால அவர் சுந்தரர் வந்து அப்படி நினைக்கிறார், அப்படி வழி செய்கிறானே என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் இவன் அவ்வாறன்றி உருவத்துடன் கூடினன் என்று சொல்லி செயல் மிகுதியால் ஒரு தோன்றுதல் என்று சொல்லி சொல்கிறார். என் முன்னால் வரவும் கூடாத இவன் என் முன்னரும் வர வல்லவனாய் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது மன்மதனெல்லாம் சுந்தரர் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன், ஆனாலும் கூட இப்போ வந்து அவன் தன்னுடைய வேலையை செய்கிறான் என்று சொல்லி சொல்கிறார். வாழி தொடுப்பதேன்னா முன் வருதலே பெருங்காரியம், அதன் மேலும் வாளியும் தொடுக்க வல்லவனா அப்படின்னா அம்பு எய்வதற்கு அவன் அவ்வளோ வல்லவனா என்று சொல்லி சொல்கிறார். எந்த யார் அருள் இவ்வண்ணமோ இப்படியெல்லாம் நினச்சிட்டு சரி இது என்னுடைய தலைவனுடைய திருவருளும் இவ்வாறாவதொன்றோ என்று சொல்லி இப்போ இதுவும் ஒரு பெருமானுடைய திருவருள் தானோ என்று சொல்லி கொஞ்சம் திருவருளின் முன் வரவும் நிற்கவும் வாலி தொடவும் மாட்டாதன் மன்மதன் தம்பிரான் தம்மையே தோழனாக தந்த திருவருள் நிரம்பிய என் முன் வந்து நின்று வாழி தொடுப்பதாயின் அவனன்றி ஒரு அணுவும் அசையாதாதலின் இதுவும் இறைவனுடைய திருவருளின் ஒரு வண்ணமோ என்று சொல்லி நம்பிகள் வந்து இது கூட இறைவனுடைய திருவருள் தான் என்று சொல்லி நினைக்கிறார். அதான் தனக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் அத்தனையுமே இறைவனுடைய திருவருளாக கருதியவர் சுந்தரர். அதுதான் பெரிய சிறப்பு. நாமெல்லாம் ஒரு சின்ன இடையூறு வந்தால் நம்மளால் பெருமானை வழிபாடு செய்ய முடியாது. ஒரு 3 மாதம் பிரதோஷத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம நினச்சது நடக்கலைன்னா மறுபடியும் நம்ம வேறு கோயிலுக்கு போயிடுவோம். ஆனால் சுந்தரர்லாம் அப்படி இல்லை. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு சொல்கிறார் பாருங்க, பிழைப்பனாகிழும் திருவடி பிழையேன் வழிக்கு வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரெனும் ஊருரைவானே அப்படின்னார். அதுதான் சுந்தரருடைய ஒரு உரைப்பு. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு கூட அந்த பெருமானை வந்து விடாமல் பற்றி நின்றவர் சுந்தரர். ஒரு ஊன்றுகோல் கூட வேறு யாருக்கிட்டையும் கேட்கல, சாமிக்கிட்ட மட்டும்தான் கேட்டார். ஒரு ஊன்றுகோல் யாராவது ஒருத்தர் கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க சுந்தரருக்கு. ஆனால் அவர் அப்படி கேட்கல, அதுவும் சாமி கொடுத்தா தான் வாங்கிக்கிறது, இல்லைன்னா அப்படியே கண்ணு இல்லாத அப்படியே போயிட்டே இருந்தவர் தானே. அதுக்கூட சுந்தரருக்கு வந்து ஊன்றுகோல் கூட இறைவனே கொடுத்து தான் அவர் வாங்குகிறார். அப்படி பெருமான் மேலே வந்து உண்மையான ஒரு அன்பு,
பெருமான் மேலே உறுதியான ஒரு பற்று இருந்ததுனால தான் அவங்க பெருமானுடைய திருவடியில் எளிதாக சேர முடிஞ்சது. அதுதான் பெரிய அதான் எந்தையுடைய அருள் எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். ஆர்த்தி கண்டுமென் மேனின்று அலல் கதிர் தூர்ப்பதேயனை தொண்டு கொண்டாண்டவர் நீர்த்தரங்கள் நெடுங்கங்கை நீள்முடி சாத்தும் வெண்மதி போன்றிழை தன்மதி என துன்பத்தை கண்ட பின்னும் மேலும் மேலும் எப்போதும் போல் உனது போக்கின்படியே போகாமல் நின்று உனது இயல்பான குளிர்ந்த கிரணமல்லாத இயல்புக்கு மாறான வெப்ப கதிர்களை தூவுவதா அப்படின்னா, நிலவு ஒளிருது, அந்த நிலவு வெளிச்சம் அவருக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சூடாக இருக்குதுங்க. அதாவது குளிர்ச்சிக்குத்தானே நிலவு சொல்லுவாங்க. தன்மை அப்படிங்கிறது தான் நிலவனுடைய இயல்பு. அந்த நிலவு வெளிச்சம் கூட இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பத்தினால அது கூட இப்போ வெயில் மாதிரி ஒரு வெப்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், என்னை தடுத்து ஆளாக கொண்ட இறைவன் தனது நீர்மை பொருந்திய அலைகளையுடைய நெடிய கங்கை சூடிய நீண்ட முடியிலே அருளினால் எடுத்து அணிந்து கொண்ட வெள்ளிய சந்திரனைப் போல் நீ அமைந்தா இல்லை தன்மதி குளிர்ந்த இயல்புடைய சந்திரனே என்று சொல்லி நீ என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணார், உன்னுடைய மாமனார் தக்கன் கொடுத்த ஒரு சாபத்தினால நீ ஒவ்வொரு கலையாக தேய்ந்து கொண்டு வந்த கடைசியாக ஒரே ஒரு கலை போய் பெருமான் திருவடியில் விழுந்தோன்னே என்னுடைய தலைவனாக சிவபெருமான் என்ன பண்ணான், எடுத்து தலை மேலே வச்சுட்டான். அதற்கு பின்னாடி நீ வளர்ந்த அப்போ இருந்த சந்திரன் நீ இப்போ இல்லை. இப்போ எப்படி இருக்கிற, எனக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிற, எனக்கு ரொம்ப வெண்மையான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிற என்று சொல்லி அந்த சந்திரனுடைய கதிர்கள் கூட இவருக்கு வெப்பத்தை கொடுப்பது போல அந்த இந்த நிலைமை அப்படி அவர் சொல்கிறார். ஆர்த்தினா துன்பம்னு சொல்லி பொருளுங்க, துன்பத்தை கொடுக்கக்கூடிய என்று சொல்லி சொல்கிறார். பாவை தந்த படர்வரும் காதலால் விளைந்தது காதல் நிறைவு தலைவன் தலைவியர் சேர்ந்தபோது இன்பமாயும் அதுவே பிரிந்தபோது துன்பமாயும் விளைவதென்று சொல்லி இங்கு துன்பத்தின் மேல் நின்றது என்று சொல்கிறார். சேர்ந்த பொழுது இன்பம், அதை பிரிந்த பொழுது துன்பம் என்று சொல்லுவது தான் இயல்பான ஒரு நிலை. இதை என்ன சொல்கிறார்னா, ஒருவன் மற்றவருடைய துன்பத்தை பார்த்து அவன் என்ன செய்வான், இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லி கொஞ்சம் இரக்கம் கொள்வான். ஆனால் நீ இரக்கம் கொள்ளாத போனாலும் பரவாயில்ல, மீண்டும் எனக்கு நீ துன்பம் செய்கிற அப்படின்னு சொல்லி நிலவை பார்த்து சுந்தரர் சொல்கிறார். இரக்கம் கொள்ளாத போனால் கூட பரவாயில்ல, நீ மேலும் மேலும் என்ன செய்கிற என்னையா துன்பப்படுத்துகிற என்று சொல்லி அது மேன்மேல் நின்று அலர்கதியில் தூர்ப்பதேன்னர். மேல் தூர்ப்பதேன்னா மேலும் தூர்ப்பதே, நின்று தூர்ப்பதே, அலல்கள் கதிர் தூர்ப்பதே என்று சொல்லி ஒரு கால் துன்பம் செய்வானும் தான் செய்துவிட்ட துன்பத்தின் விளைவு கண்ட போது பின்னரும் செய்ய ஒருப்படாது ஒளிவான் நீ அவ்வாறன்றி மேலும் மேலும் துன்பம் செய்கின்றாய் என்று சந்திரனை பார்த்து சொல்கிறாரு சுந்தரர். ஆமாம், நீள்முடி நீண்ட சடைமுடி ஆகிய அந்த சிவபெருமானுக்கே உரிய சைவத்திரு அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லி முடி அதாவது பெருமானுடைய அடையாளங்களில் அந்த சடைமுடி ஒன்று என்று சொல்லுவாங்க. சாத்தும் வெண்மதி இயல்பிலே குளிர்ந்த அமுத உருவாகி சந்திரன் கங்கையின் சார்பினால் மேலும் மேலும் அதிக குளிர்ச்சி பெறுவன் என்பது குறிப்பு என்று சொல்லி, அதாவது ஏற்கனவே நிலவு குளிர்ந்தது கூட அங்கே கங்கை இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் குளிர்ந்த அந்த சந்திரன் ஆனால் இப்போ எப்படி இருக்குது, எனக்கு வெப்பத்தை கொடுப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அடுத்து கடலை பார்த்து சொல்கிறார். ஒவ்வொரு இயற்கையும் அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். கடலை பார்த்து சொல்கிறார். அடுத்து மேன்மேலை அடுத்து மேலழைத்து எழும் ஆலியே தடுத்து முன்னணை ஆண்டவர் தாமுன கடுத்த நஞ்சுன் உன் தரங்க கரங்களால் எடுத்து நீட்டினி என்னை இன்றேன் செய்யாய் என்ன சொல்கிறார். கடலை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அலைகளை வீசி எழுகின்ற கடலே தேவர்களெல்லாம் துன்புறுத்தி பிற தேவர்களெல்லாம் துன்புறுத்தி நஞ்சை என்னை முன்னே தடுத்து ஆட்கொண்ட இறைவனே உண்ணும்படி உன்னுடைய அலைகளாகிய கைகளெல்லாம் எடுத்து நீட்டி கொடுத்து நீ என்னை இன்றைக்கு என்ன செய்ய மாட்டாய், என் பெருமானுக்கே நஞ்சு கொடுத்த நீயே இப்போ எனக்கு நீ என்ன தான் செய்ய மாட்டாய் என்று சொல்லி கடலை பார்த்து சொல்கிறார். ஏன்னா பார்க்கடலை கடைந்த பொழுது முதல்ல என்ன வந்தது, நஞ்சு வந்தது.
அது எந்த ஒரு தயக்கம் இல்லாத தேவர்கள் என்ன பண்ணாங்க, சாமிக்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு எடுத்து கொடுத்தது, திரைக்கரங்களால் எடுத்து கொடுத்தது கடல் தானே. அதனால் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததுனாலேயே வைகை மட்டும் கடலில் போய் கலக்காதுங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. வைகை நதி ஏன் கடலில் கலக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததுனால நான் போய் அந்த கடலோட சேர மாட்டேன்னு சொல்லிடுதான். காவிரியும் முழுசும் போகிறதில்ல, கடல் வயிறு நிரம்பாத காவிரின்னு தான் சேக்கிழ பெருமான் சொல்கிறாரு. இருந்தாலும் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் மட்டும் கடலில் போய் கலக்கும். ஆமாம், அந்த இடம் மட்டும் குளிக்கிறதுக்கு ரொம்ப புனிதமான இடமா சொல்லப்படுகிறது. கடல் நீர் குளிக்கிறதுக்கு ஆகாது. புணரி தன்னையும் புனிதமாக்குவது அப்படின்னு சொல்லி இயல்பகை நாயனார் பணத்தில் வருதுங்க. அதாவது தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் நீர் மழை நீர் எப்படியோ அது மாதிரி கடல் நீர். கடல் நீர் ஒரு சில காலங்களில் மட்டும்தான் குளிக்க முடியும். ஆனால் பூம்புகாரில் மட்டும் எப்போ வேணாலும் குளிக்கலாம். என்ன காரணம்னா காவிரி போய் கடலில் சேர்ந்ததுனால அந்த தீட்டு நீங்கி எப்பொழுதும் புனிதமாமா. அங்கே மட்டும் புணரி தன்னையும் புனிதமாக்குவது அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, கடல் நீ அந்த காலத்திலேயே என்னுடைய சிவபெருமானுக்கே கொஞ்சம் கூட அஞ்சாமல் தயங்காமல் நஞ்சு கொடுத்த, நீ என்னவெல்லாம் செய்ய மாட்ட என்று சொல்லி தன்னுடைய துன்பத்துக்கு கடல் ஒரு காரணங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்து மேல் மேல் அழைத்து எழும் கடலினது ஆரவாரம் மிகுதி கூறியவாறு பிரிந்தாருக்கு வருத்தம் மிகச் செய்வது கடலின் ஆரவாரம் என்பது அகப்பொருளில் காணும் உண்மை குறிப்பு. பிரிந்திருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை செய்வது கடலினுடைய அலையினுடைய ஒரு ஆர்ப்பு என்று சொல்கிறார். அந்த ஓசை அழைத்தலும் ஆலியனர், அழைத்து எழுதலே உனது இயல்பாயிற்றாதலின் பிறரையும் அழைத்தல் உனது தொழிலும் ஆயிற்று. அழைத்து எழுவது தான் உன்னுடைய இயல்பு. ஆனால் பிறரை அழைத்தல், பிறரை துன்பப்படுத்துவது உன்னுடைய தொழிலாயிற்று என்று சொல்லி இந்த இடத்துல அதை கூட ஒரு துன்பமாக நினைக்கிறார். உன்னையே அழைத்து எழுவதன்றி பிறரையும் அடுத்தடுத்து மேன்மேலும் அழைப்பாய் ஆயினாய் என்றபடி சொல்ல, என்னை ஆண்டவர் தாம் உண, என்னை ஆண்டவருக்கும் அவர் தாமே உண்ணும்படி என்று சொல்லி எடுத்து நீட்டி உண்பதற்கு நஞ்சு கொடுக்கின்றோமே என்று சிறிதும் ஒரு மறைவும் நாணமும் அச்சம் என்று வெளிப்படையாக எடுத்து நீட்டி என்று சொல்லி இப்படியெல்லாம் ஒரு சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுக்குறமேன்னு கொஞ்சம் கூட ஒரு கவலை இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் நீ அப்படி எடுத்து கொடுத்தையே என்று சொல்லி சொல்லார். என்னை நானே நேரில் பெற்றுக்கொண்டு போயேன். எடுத்துக்கொண்டு போனது இவர் தானே. அந்த ஆழகால நஞ்சை எடுத்துகிட்டு போனதாரு இவர் தான். சாமி என்ன பண்ணார், சுந்தரா அந்த நஞ்சையை போய் நீ கையில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் நெல்லிக்காய் மாதிரி திரட்டி அந்த நஞ்சை உள்ளங்கையில் வச்சு கொண்டு போனது யார், சுந்தரர் தான். எதிரில் வந்த காலி கருத்துட்டாலாம், உண்ட சிவபெருமானுடைய கண்டம் கருத்துருச்சு. கையில் எடுத்துகிட்டு போன சுந்தரருக்கு ஒன்றும் ஆகலை. எவ்வளோ பெரிய சுந்தரர் பாருங்க. அதுதான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. எதிரில் காளியினுடைய வண்ணம் பொன்னிறமான வண்ணங்க. பொன்னிறம் காளியினுடைய நிறம் பொன்னிறம். ஆனால் அந்த நஞ்சு பட்டு கருத்து போனாலாம். ஆனால் சிவபெருமான் உண்ட சிவபெருமானுக்கே கண்டம் கருத்தது. ஆனால் எடுத்துகிட்டு போன சுந்தரருக்கு ஒன்றும் ஆகலை. அதுதான் சுந்தரருடைய ஒரு பெரிய சிறப்பு. பெருமானுடைய திருவருள் பெற்ற சுந்தரருக்கு ஒன்றும் ஆகலை. அதான் ஆளாள சுந்தரர் அப்படிங்கிறது அதுதான். அதனால் அந்த கடலுடைய நஞ்சு கொடுத்ததெல்லாம் சுந்தரர் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த துன்பத்தோட துன்பமாக அதையும் சேர்த்து சொல்கிறார். ஆமாம், அதில் உன் தன்மை நேரில் அறிந்துள்ளேன் ஆகிய என்னை அப்படின்னு சொல்லி என் தலைவனுக்கே வெளிப்பட நஞ்சு கொடுத்த நீ என்னை என்னதான் செய்ய மாட்டாய் என்ற ஒரு குறிப்பு பட அதை பார்த்து சொல்கிறாருங்க. அடுத்தது தென்றல் காற்றை பற்றி சொல்கிறார். இப்போ கடலை சொன்னார், நிலவை சொன்னார், நிலவு சொன்னார், கடல் சொன்னார். இப்போ தென்றல் காற்றை பற்றி சொல்கிறார். தென்றல் காற்று எல்லாத்துக்கும் இதமானது தானே. அது எப்போ இதமானது, சாதாரணமாக இருக்கிற பொழுது இதமானது. இப்போ அதே துன்பத்தை செய்யுது அப்படிங்கிறார். இந்த தென்றலே துன்பத்தை செய்யுது அப்படிங்கிறார். பிறந்ததெங்கள் பிரான்மலையத்திடை சிறந்தனைந்தது தெய்வ நீர் நாட்டினில் புறம்பனைத்தடம் பொங்கடல் வீசிட மரம் பயின்றது எங்கோ தமிழ் மாருதம். மரம் பயின்றதுன்னா மரத்துக்கு மாறானது மரம் இல்லைங்களா. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல இனிய தென்றாலே தமிழ் மாருதம் இனிய தென்றாலே நீ பிறந்தது எங்கள் பெருமானாக இறைவனுடைய பொதிய மலையிலிருந்து அப்படி தென்றல் வருதான். எங்கள் பொதிய மலையிலிருந்து
அங்கே சோழ நாட்டுக்குள்ளே தென்றல், பாண்டிய நாட்டிலிருந்து அந்த தென்றல் எங்கே வருது? சோழ நாட்டுக்கு வருது. பொதியமலையிலிருந்து அந்த தென்றல் வருது. அப்படி அவ்வாறு பிறந்த இடத்தினின்று இங்கு சிறப்பு பெற்று வந்து சேர்ந்த வழியாவது தெய்வத்தன்மை பொருந்திய சோழ நாட்டு தடாகங்களின் வழியாம் தீக்காற்று வீசும்படியாக நீ வன்மை பழகியது எங்கேயோ? நீ பிறந்த இடமும் நல்ல இடம்தான், வந்த இடமும் சோழ நாட்டுக்குள்ளே தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு இடத்துல வந்திருக்கிற. ஆனால் இந்த வன்மை எங்கே நீ பழகின? இப்போ அந்த அவ்வளவு துன்பமாக இருக்குது எனக்கு. இந்த தென்றல் வந்து அப்படி பிறந்தது எங்கே? பொதியமலையில். சிவபெருமானுடைய ஒரு முக்கியமான இடம் பொதியமலை இல்லையா? அந்த பொதியமலையில் பிறந்து அது தெய்வத்தன்மை வாய்ந்த சோழ நாட்டு வழியாக வந்து எப்படி இருக்கணும்? நீ ஏற்கனவே தென்றல் வந்து குளிர்ச்சியானது, இன்னும் குளிர்ச்சியாக இருந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் நீ வந்து எப்படி இந்த இந்த வன்மையை பழகின அப்படின்னு சொல்லி, தீக்காற்று வீசும்படியாக நீ வன்மை பழகியது எங்கேயோ என்று சொல்லி, தென்றல் கூட அவருக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அனல் காற்று வீசுவது போல சுந்தரருக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குது. தமிழ் இனிமை, இனிய மொழியாதலின் தமிழ் மொழிக்கு காரணப்பெயர் வந்தது என்று சொல்லி சொல்கிறாருங்க. மலையத்தில் தமிழ் மொழி இருத்தலின் அங்கே பிறந்த மாருதம் தமிழ் மாருதம் ஆயிற்று. ஏன்னா அங்கே தான் வந்து அகத்திய முனிவர் வாசம் செய்வது இல்லையா, பொதியமலையில். அதனால் அந்த தென்றலே வந்து தமிழ் தென்றலாக சொல்கிறார். தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது தமிழ் தென்றல்ங்கிறது எங்கே உருவானது அப்படின்னு, பொதியமலையில் உருவான தென்றல் தான் தமிழ் தென்றல் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே அகத்திய முனிவர் இருக்கிறார் இல்லையா. அகத்திய முனிவர் அந்த பெருமானுடைய திருமண கோலத்தில் திருமண நிகழ்வை வந்து சமன் செய்வதற்காக பொதியமலை வந்தவர் அங்கேயே இருக்கிறார், இன்னும் வந்து அருவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அகத்திய முனிவருடைய திருவருள் பொதியமலையில் இருக்குது என்று சொல்லுவாங்க. அப்படி அங்கிருந்து வரக்கூடிய தென்றல் எப்படி இருக்கணும்? தமிழ் மாருதமாக இருக்கணும் என்று சொல்லி, அது தமிழுடன் பயின்ற மாருதம் என்று சொல்கிறார். திருமூலர் வந்து தமிழ் கற்க திருமூலர் வந்து அங்கே கையிலையிலிருந்து இங்கே எதுக்கு வர்றார் அப்படின்னா, திருவாவடுதுறைக்கு தமிழ் கற்பதற்காகத்தான் வர்றார். அவர் வந்தது பொதியமலைக்கு போகிறதுக்கு தான் வந்தது. திருவாவடுதுறையில் உட்கார்ந்து நமக்கு திருமந்திரம் பாடுறதுக்காக அவர் வரல. அவர் எதுக்காக வந்தார்னா, அவங்க எல்லாம் கைலாயத்தில் இருந்தவங்க. இப்போ அகத்திய முனிவரை பிரிஞ்சு பல காலம் ஆயிடுச்சு. அகத்திய முனிவர்கிட்ட மீண்டும் தமிழ் கற்கணும். தமிழ் கற்கிறதுக்காக அகத்தியரை பார்க்கறதுக்காக வர்றார். வந்த வழியில் இங்கே திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் அந்த அந்த இடையனுடைய ஊர் இருக்குது இல்லைங்களா, அந்த நல்ல ஊர் அது எனக்கு மூலனுடைய பேர் மூலனுங்க. அந்த ஊர் பேர் நல்ல பேர் வரமாட்டேங்கிறாங்க. சாத்தனூர். ஆமாங்க. அந்த சாத்தனூரில் வந்து அவர் இருந்து இந்த பசுக்களோடு இருந்து அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே போய் புகுந்து இதெல்லாம் சரீரத்தில் வருது. அவர் வந்தது வந்து அகத்தியரை பார்க்கறதுக்காகத்தான். பசுக்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. பார்த்தா பக்கத்தில் பசு மேய்க்கிறவன் இறந்து கிடக்கிறான். அவனுடைய பேர் தான் மூலன். இவருடைய பேர் சுந்தரனார். இவருடைய பேர் வந்து திருமூலருடைய பெயர் வந்து சுந்தரனார். அந்த மூலன் இறந்து கிடக்கிறான். பசு கூட்டங்களெல்லாம் அழுது புலம்பிகிட்டு இருக்குது. அப்படி அழுது புலம்புகின்றதை பார்க்குறாரு. மனசு ரொம்ப அவருக்கு இறங்கி போச்சு. அவருக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. 8 வகை சித்திகள் அவருக்கு தெரியும். அட்டமா சித்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மூச்சு அடக்க தெரியும், கடல் மேலே நடக்க தெரியும், கடல் நீரையே குடிக்க தெரியும். அதே மாதிரி ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்புல போய் போத முடியும். கூடு விட்டு கூடுவாயிருது, பரகாச பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வித்தையை அங்கே பயன்படுத்துகிறார். தன்னுடைய உடம்பை கொண்டு போய் ஒரு முற்புதரில் கிடத்திட்டு அந்த உயிரை கொண்டு வந்து இந்த இடையனுடைய இந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே புகுந்துடுறார். புகுந்து மூளை எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சோடனே பசுக்கூட்டங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. பசுக்கூட்டம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது மீண்டும் போய் அந்த உடம்பை தேடுறாரு. அந்த உடம்பு கிடைக்கல. உடம்பு சாமி மறைச்சிட்றாரு. எதுக்கு மறைச்சார் அப்படின்னா, நமக்கு திருமந்திரம் கிடைக்கிறதுக்காக மறைக்கிறார். அங்கே சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்ப கண்ணிறைந்த திருவருள் அவுடலை கரப்பித்து எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. ஏன் மறைச்சார் அப்படின்னா, ஆகமங்கள் தமிழில் நமக்கு வேணும். அப்படி ஆகமங்கள் தமிழில் வேணுங்கிறதுக்காக திருமூலருடைய உடம்பை மறைச்சு அந்த மூலனுடைய உடம்புலேயே உள்ளே புகுந்துட்டார். அப்படி உள்ளே புகுந்தவர் எங்கே போகிறதுன்னு தெரியல அவருக்கு. ஏன்னா பழைய பிறப்பு அவருடைய பிறப்பே இது இல்லையே. அதனால் எங்கே போகிறதுன்னு தெரியல.
அந்த பசுக்கள் எல்லாம் போகிறதுக்கு பின்னாடியே போகிறார் இவரும். அந்த ஊரில் போய் வீட்டுக்கு எங்கே போகிறதுன்னு பஸ்ஸெல்லாம் அதாவது வீட்டுக்கு போயிடுச்சு. இவர் எங்கே போகிறதுன்னு தெரியாத கோயில் உட்காந்துருக்கிற பொழுது மூலனுடைய மனைவி வர்றா. மூலனுடைய மனைவி வந்து உடம்பு கணவனுடைய உடம்பு தானே, அவளுக்கு தெரியாது, இது நடந்ததெல்லாம் தெரியாது. போய் அவனை தொடுற பொழுது என்னை நீ தொடாத அப்படிங்கிறாரு. அப்போ எல்லோரும் சொல்கிறா, அவள் என்ன எங்கள் வீட்டுக்காருக்கு என்னமோ ஆகிப்போச்சு, என்ன தொடாதேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஊரையெல்லாம் கூட்டிடுறான். ஊரையெல்லாம் கூட்டி கேட்குற பொழுது எனக்கு இவளுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்புறம் தான் நடந்ததெல்லாம் சொல்கிறார். நான் வந்து மூலன் கிடையாது, நான் என்னுடைய உடம்பு இப்படி நான் ஒரு பக்கம் கிடத்தி மூலனுடைய உடம்பில் புகுந்து இப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க விடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருனா நேராக திருவாவடுதுறை போகிறாரு. அந்த போதி மரத்தடியில் உட்கார்றாரு. அப்படியே யோக நிஷ்டையில் இருக்கிறார். யோக நிஷ்டையில் இருந்தவர் தான் வருஷம் ஒரு பாட்டு பாடுறாரு. அதான் 3000 திருமந்திரம் நமக்கு அப்படி தான் கிடச்சிது. அப்படி தான் அந்த திருமூலர் வந்ததே வந்து அகத்தியரை பார்க்கறதுக்கு தான் வர்றார். அவர் சுந்தரனாருங்கிற பெயரோடு வர்றார். அப்புறம் இங்கேயே நின்று போயிடுறார். அகத்தியரோடு போயிருந்தால் நமக்கு திருமந்திரம் கிடச்சிருக்கார். திருமந்திரம் கிடைக்கிறதுக்காக பெருமான் செய்த ஒரு திருவிளையாடல் தான் இந்த மாதிரி. அது திரு ஆவடுதுறையில் நமக்கு கிடைச்சது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ் மாருதம்னு ஏன் சொல்கிறோன்னா, அது பொதிய மலையிலிருந்து புறப்பட்டு வந்ததுனால அந்த தென்றல் வந்து தமிழ் தென்றல் என்று சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அது கூட இவருக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வெம்மையை தரக்கூடியதாக அப்படி ஒரு கடினமான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எங்கள் பிரான் எமது இறைவனுடைய மலையிலே பிறந்தன யாதலின் அந்நன்புரிமையால். ஏன்னா இப்போ இந்த 4 பாட்டிலையும் வேறு யாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல சுந்தரர், தன்னைத்தானே புலம்பிகிட்டு இருக்கிறார். அதான் அப்படி தன்னைத்தானே புலம்புனதுனால தான் நிலவை பார்த்து பேசுகிறாரு, கடலை பார்த்து பேசுகிறாரு, தென்றலை பார்த்து பேசுகிறாரு. இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன காரணம்? அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றம்தான், வேற ஒன்றும் இல்லை. பறவையாரை பார்த்ததிலிருந்து ஏற்பட்ட மாற்றம். தன்னைத்தானே பேசிகிட்டு இருக்கிறார். பிரான் தன்னிய அருளுடைய பெருமான் என்பதன் பிரான் என்று சொல்லி, மலையம்னா பிரானது குளிர்ந்த சார்பன்றியும் தன் இயல்பாலேயும் குளிர்ந்தது என்று சொல்லி சொல்கிறார். நீ பிறந்த இடம் இருவகை குளிர்ச்சி பொருந்தியது, இருந்தாலும் உன்னுடைய தன்மை எப்படி இருக்குது? வெப்பமாக இருக்குது என்று சொல்லி தென்றலை பார்த்து சொல்கிறார். சிறந்த அணைந்தது என்று சொல்லி, நீ புகுந்த இடமானது நீர் நாட்டினில் புறம்பனை தடம் காவிரி கால்களாய் பிரிந்தோடும் நீர்களாலும் நிற்கும் நீர்களாகிய புறம்பனைகளாலும் இருவகையிலும் குளிர்ந்தது நீ புகுந்த இடம். இந்நீர் தெய்வத்தன்மை பொருந்திய ஆதலின் நீ பிறந்த மலையத்தைப் போலவே இதுவும் 2 வகையிலும் குளிர்ந்தது என்று சொல்லி சொல்கிறார். மரம் பயின்ற வன்மை பழகியது, நீ எங்கே போய் இதெல்லாம் பழகின? இந்த மாதிரி துன்பம் செய்யக்கூடிய அளவுக்கு நீ எங்கே போய் இந்த வன்மை பழகின அப்படின்னு சொல்லி சுந்தரர் தென்றலை பார்த்து பேசுகிறார். ஆமாம், வன்மை வீசிடும்படி செய்யும் வன்மை பிறந்த இடமும் புகுந்த இடம் அல்லாது பயிலதற்கு. ஒன்றா பிறந்த இடத்துல பயின்று இருக்கணும், இல்லைன்னா புகுந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும். 2மே இல்லாத நீ எங்கே பழகின அப்படிங்கிற. ஏன்னா பிறந்த இடமும் உயர்ந்த இடம் பொதிய மலை, புகுந்த இடம் சோழநாடு, தெய்வத்தன்மை வாய்ந்த சோழநாடு. 2லேயுமே நீ வந்து இந்த வன்மை பழகிருக்க முடியாது. அப்போ எப்படி உனக்கு இந்த பழக்கம் வந்தது? வன்மை செய்யக்கூடிய பழக்கம் எப்படி வந்தது? எனக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பழக்கம் எப்படி வந்தது என்று சொல்லி தென்றல் காற்றை பார்த்து சொல்கிறாங்க. நம்பிகள் சொல்பவை வந்து அன்றிரவு ஆரூர் பெருமான் திருவருள் செய்கின்ற வரையில் நிகழ்ந்து கொண்டிருந்ததனால சொல்கிறார். பெருமானுடைய திருவருள் வருகின்ற வரைக்கும். இப்போ சுந்தரர் அப்படி இருந்தார், பறவை நாச்சியார் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அதையும் சொல்கிறார். சுந்தரருக்கு என்னவோ அதே தான் பறவையாருக்கும் மனசில் இருக்குது. 2 பேரும் வெளியில் சொல்ல முடியல, மனசுக்குள்ளே இருக்குது. பறவையாருடைய செயலை சொல்கிறார். இன்ன தன்மையம் பின்னும் இயம்புவான் மண்ணு காதலனாகிய வள்ளல் பால் தன் அரும் பெற நெஞ்சு தயங்கப்போம் அன்ன மன்னவள் செய்கை அறைகுவாம். இப்போ அம்மையாருடைய செய்கையெல்லாம் பறவைநாச்சியாருடைய செயலை பற்றி சொல்கிறேங்கிறார். மேலே சொன்னவை அன்றி இவை போன்ற தன்மையுடைய மொழிகளை மேலும் சொல்வதற்கு பொருந்திய காதலை உடையாராகிய அருட்கொடையாளரான் நம்பிகளிடத்து தனது பிறர்க்கரிய மனம் பின்னின்று தயங்கி வர முன் சென்றவராகிய அன்னம் போன்ற பறவை நாச்சியார் அது செயலின் திறங்களை இனி சொல்வோம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இனிமேல் வந்து பறவை நாச்சியாரை பற்றி சொல்கிறார். காதலனாகிய வள்ளல் அப்படின்னார். பெருமான் சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல மண்ணு காதலனாகிய வள்ளல் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஏனையோர் காதல் போல் அவரது காதல் தம்பொருட்டு அன்றி உலகிற்கு வரையாது கொடுக்கும் வள்ளல் தன்மையாக நிகழ்ந்ததாதலின்
காதலனாகிய வள்ளல் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அவங்களுடைய உலகியல் காதல் போல் நம்ம அதை நினைக்கக்கூடாது. சுந்தரருடைய காதல் எப்படி அப்படின்னா, நம்மெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நம்ம உய்வடைய வேண்டும் என்பதற்காக. அப்படி தானே திருமலையில் சொல்கிறார், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மடம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். ஏன் இந்த 2 பெண்களும் அங்கே பார்த்தார் அப்படின்னா, நம்ம இந்த தென்திசையில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக, அப்புறம் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுந்தரர் பார்க்கிறார். அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய உலக வழக்கில் இருக்கக்கூடிய காதல் வேறு, நம்பிகளுடைய காதல் வேறு. இது விதியின் வழியாக வந்தது. பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன? போன கைலாயத்தில் இருந்ததனுடைய விதி தான் காரணம். ஆமாம். தேசமுய்ய திருத்தொண்ட தொகுமின் பணித்த திருவாளன் என்று சொல்லி அடுத்து பின்னாடி சண்டீஸ்வர நாயனார் பணத்தில் சொல்வார், தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமின் பணித்த திருவாளன். தேசம் உய்ய ரொம்ப முக்கியம். இந்த உலகமெல்லாம் உய்வடையும் பொருட்டாக திருத்தொண்ட தொகை கொடுத்த பெரிய வள்ளல் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். சுந்தரரை போல வள்ளல் யாரும் இல்லை. திருவாளன் அப்படின்னு சொல்கிறார். திருவாளன் அப்படிங்கிறது நமக்கு பெரிய சொல்லுங்க. முக்தி திருவை ஆள்பவன்னு சிவக்கமணிய உரையில் சொல்வார். முக்தி திருவை ஆள்பவன்னா யார்? சிவபெருமான் மட்டும்தான் திருவாளன். பெரிய புராணத்தில் 6 இடங்களில் திருவாளன் வருது. அதில் 6 இடத்துல 4 இடம் சிவபெருமானை பற்றி, 2 இடம் சுந்தரரை பற்றி. வேறு யாரை பற்றி திருவாளன் வரதில்லை. பெரிய புராணத்தில் வேறு அடியார்கள் யாரையும் திருவாளன் சேக்கிழார் பெருமான் சொல்கிறதில்லை. திருவாளன் 6 இடத்துல 2 இடம் சுந்தரரை பற்றி வருது. ஒன்று நம்ம அவனாசியில் உயிரளித்த திருவாளன் அப்படிம்பார். உயிரளித்த திருவாளன்னா பெருமானுக்கு எப்படி ஒரு பெருமையோ அதே பெருமை சுந்தரருக்கு உண்டு. அதுதான் திருவாளன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தேசமுய்ய திருத்தொண்ட தொகுமின் பணித்த திருவாளன். இது நேசம் நிறைந்த பாட்டில் வர்றது. இன்னொன்று அவினாசியில் உயிரளித்த திருவாளன் என்று சொல்லி சொல்கிறார். பெரிய பெருமை அது. தயங்குதல் மனவேகம் என்னும்படி விரைந்து தொடர்ந்தே வரும் தன்மையுடைய மனம் அவ்வாறு விரைந்து வராமல் பின்தங்கி வருதல் என்று சொல்லி, வள்ளல் பால் சென்ற நெஞ்சு திரும்பி வர பின்னடைந்து. ரொம்ப அருமையான இடம். இந்த நெஞ்சு இது வரைக்கும் அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, பறவைநாச்சியார் பண்டை விதி கடைக்கூட்ட பறவையாரும், அதாவது அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப அப்படி இருந்த பறவைநாச்சியார் வேறு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஆரூர் பெருமானை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இப்போ அப்படி இருந்த அம்மா என்னாச்சுன்னா, இவங்க மனம் சுந்தரர்கிட்ட போயிருச்சு. போன மனம் திரும்பி வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகுதான். சுந்தரர்கிட்ட போன மனம் மீண்டும் திரும்ப அம்மாக்கிட்ட வரல. அதான் சொல்கிறாரு நம்ம தயங்குதல் அப்படின்னார். அப்படி மீண்டும் திரும்பி வர்றதுக்கு அந்த மனசு தயங்குது அப்படின்னு சொல்கிறார். வள்ளல் பால் சென்ற நெஞ்சு திரும்பி வர பின்னடைந்தது என்று சொல்லி, தான் முன்னர் பூங்கோயில் போய் புக்காராயினும் தமது மனம் நம்பிகளிடத்தை சிறிது தயங்கி போந்தது. இப்போ பறவைநாச்சியார் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் பறவையாருடைய மனமெல்லாம் எங்கே இருக்குதுன்னா சுந்தரர்கிட்ட இருக்குது. அம்மா போனால் மனமும் வரணுமில்ல கோயிலுக்கு. இப்போ கொஞ்சம் வர்றதுக்கு தயங்குதான் சொல்கிறார். அதாவது தயங்குதல் அப்படின்னு சொல்கிறார். போம் அன்னம் அன்னவல் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நெஞ்சு திரும்பும் வரை நிற்க இயலாதவராயும் போக மனமில்லாதவராயும் தடைப்பட்டு போகும் என்று சொல்கிறாருங்க. நெஞ்சு தயங்கவே அதனால் தடைப்பட்ட நடையாதலின் இயல்பான அன்னநடை ஆயிற்று என்பார் சொல்லி, அது எப்பொழுதும் நடக்கிற மாதிரி நடக்கலை. கொஞ்சம் மெதுவாக அப்படி தயங்கி அம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மனசெல்லாம் வேறொரு பக்கம் இருக்கிற பொழுது அந்த நடையும் எப்படி இருக்கும்னா இயல்பான நடையாக இருக்காது. அதுதான் இந்த இடத்துல அப்படியே, அதாவது அவங்களுடைய மனநிலையை சேக்கிழார் பெருமான் அப்படி ஒரு படம் பிடிச்சு காட்டுறார் நம்மளுக்கு. இப்போ கோயிலுக்கு வந்துட்டாங்க அம்மா. ஆனால் கோயிலுக்கு வந்தாலும் மனசு எங்கே இருக்குன்னா சுந்தரர்கிட்ட இருக்குது. அந்த சுந்தரர்கிட்ட போன மனம் இங்கே திரும்பி வரலை. என்னமோ கோயிலுக்கு போகிற மாதிரி போகிறாங்க அம்மா, ஆனால் மனசு போகிறா சுந்தரர்கிட்ட இருக்கு. அது அரும்பெறல் நெஞ்சுனார். பெரும் அரும் நெஞ்சு என்று சொல்லி உமையம்மையாருக்கு பொதுக்கடித்து உரிமை செய்த அம்மா இப்படி தங்கள் பனிமழை வள்ளிபாதம் கூடும் அன்புருக பாடும் கொள்கை என்று சொல்லி அப்படி அதன் பொருட்டு பூங்கோயில் உள்ளாரை அன்பினோடும் பூங்கலல் வணங்க என்றும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. பல்லூழி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும் என்பது உண்மை நோக்குக என்று சொல்லி, அரும் பெறல் என்பதற்கு பிறரிடம் புகாத என்று உரை கொள்வார் முன் என்று சொல்லி தாய்மானவர் சொல்கிறாருங்க.
அதை நல்லறிவு எப்போ வரும்னா பல்லோலி காலம் பயின்றார் நல்லறிவு சற்றே நகும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு பிறப்பு 2 பிறப்பு இல்லை, ஒரு பல ஊழிக்காலம் தவம் செய்யணுமா. நல்லறிவு நமக்கு வருவதற்கு பல்லூழி காலம் தவம் செய்யணுமா. பல்லூழி காலம் பயின்று அதை என்ன செய்யணும், அரணை அர்ச்சித்தால் அப்படின்னார். அது ரொம்ப முக்கியங்க. பல்லூழி காலம் பயின்றால் மட்டும் போதுமானா பெருமானை அர்ச்சித்து நம்ம பூசை செய்யணும். அப்போ தான் நல்லறிவு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அரும் பெறல் என்று சொல்கிறாருங்க. இப்போ அடுத்த பாட்டில் சொல்கிறார், களங்கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி கணவனை முன் பெறுவாள் போல இளங்கொண்ட சேடியர்கள் புடைசூல எய்து பெரும் காதலோடும் தனங்கொண்டு தளர்மருங்குள் பறவையும் வன் தொண்டர்வாள் தனித்து சென்ற மனங்கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன்மணி மாளிகையை சார்ந்தால். கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மாளிகைக்கு போகிறாங்க. பறவையார் தன்னுடைய மாளிகைக்கு போகிறாங்க. என்ன சொல்கிறார், கணங்கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி, அப்படி மேகத்தின் தன்மை கொண்ட அழகிய திருநீலகண்டமுடைய தியாகேஸ்வரது திருவடிகளை வணங்கி கொண்டு அப்படி அந்த வணக்கத்தோடு தியாகேச பெருமானை ஒருவாறு சென்று வணங்கி அந்த வணக்கத்தின் பயனாக பெற்ற அவரது திருவருளின் மூலமாக கணவனை மேலே பெறுபவள் போல. அப்படின்னா கொஞ்ச நாளில் சுந்தரர் கணவனாக பெற போகிறாங்க. அப்படி கணவனை மேலே பெறுபவள் போல தம்மோடு ஒத்து வாழும் தன்மையுடைய தோழியர்கள் தம்மை சுற்றி வர, பெண்கள் எல்லாம் நிறைய தோழியர்கள் எல்லாம் கூட சுற்றி வராங்க. அப்படி வருகின்ற பொழுது தம்மிடம் புதிதாய் வந்தடைந்த காதலனுடைய தனபாரம் கொண்டு தளர்வுற்று இடையுடைய பறவையாரும் அப்படியே தளர்வுற்று நடக்கிறாங்களாம். ஏன்னா இப்போ அந்த ஒரு காதல் வேகத்தில் இருக்கிறதுனால அந்த நடை கூட கொஞ்சம் தளர்ந்து போச்சு என்று சொல்கிறார். அப்படி தளர்ந்த நடையோட அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை சொல்கிறார். அந்த பறவையாரும் வன் தொண்டராகிய நம்பிகளிடத்தை தம்மையும் சேடியரையும் விட்டு தனியாக போய் திரும்பும்போது தனது மனமானது சேர்த்து கொண்டு வந்த பெரியதாகிய மயலையும் மேற்கொண்டவராய் தமது அழகிய திருமாளிகை சேர்ந்தார். அப்படியே அந்த மயக்கத்தோடு அந்த தன்னுடைய திருமாளிகையை சென்று அம்மா சேர்றாங்க என்று சொல்கிறார். கணம் கொண்ட மணிகண்டர் அப்படின்னார். கணம்னா இங்கே அதாவது மேகத்தின் கருமை கொண்ட உலகம் காத்தல் முதலிய எல்லா தன்மைகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய கணம் கொண்ட மணிகண்டர்னு மைவாழும் திருமிடற்று என்று சொல்லி அந்த திருநீலகண்டத்தை கொண்ட பெருமான் என்று சொல்கிறார். அவரை வணங்கி கொண்டு என்று சொல்கிறார். அப்படி வணங்கி கணவனை பெறுவாள் போல பறவையும் அப்படி மாளிகை சென்று சேர்ந்தார் என்று சொல்கிறார். திருவாசகத்தில் நமக்கு வருது இல்லைங்களா, அன்னவரை என் கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோன் நல்குதியல்னு திருவம்பாவில் சொல்வது போல. இப்போ சுந்தரரை பார்த்தாச்சு, அவரே தனக்கு கணவனாக வரணும்னு மனசுக்குள்ளே அந்த ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். முன்னே சென்று வணங்குவதற்கு பின்னே கணவனை பெறுவதற்கும் இடையில் மாளிகை சார்தல் நிகழ்ந்ததாதலின் வணங்கினதாகிய காரணத்தையும் பெறுவதாகிய காரியத்தையும் கூட்டுவிக்கும் தொழில் போல மாளிகை சார்தல் நிகழ்ந்தது என்று சொல்கிறார். அப்படி தனம் கொண்டு தளர்மருங்குனர் முன்னரே பனைத்தத்தோடு தனங்கள் காதலினால் பின்னரும் பனைத்த காரணத்தால் மேலும் தளர்ந்த இடை என்று சொல்கிறார். தனித்து சென்ற மனம் அப்படின்னா சேடியர்கள் புடைசூழ தாம் செல்லினும் மனம் தனித்து அவர்வால் போயிற்று. இப்போ கூட பெண்களெல்லாம் இருக்கிறாங்க, சேடியர்களெல்லாம் தோழியர்களெல்லாம், ஆனால் இவங்க மனசு வந்தப்போ தனியாக அங்கே போயிடுச்சு, போனது இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்கிறார். சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒலிப்ப முன்னர் வேறொருவருடன் பேசான் மெல்ல அடியொதுங்கி மாளிகையின் மேலால் எரிமரகத தூணத்திலங்குமணி வேதிகையில் நலங்கொள் பொற்கான் மாரின் மலர் சேர்க்கை மிசை மணிநிலா முன்றின் மருங்கிருந்தால் வந்து சீரடி மேல் நூபுரங்கள் ஒழிப்பனர். தமது சிறிய பாதங்களில் மேலே அழிந்த சிலம்புகள் அவரது மனத்தினுள்ளே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டன போல் அதற்கு தக்கவாறு மெல்ல சத்திக்க. அது சிலம்பு மட்டும் அம்மா காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்புகள் அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அதை அறிந்தது போல் எப்பவும் சத்தம் இசைக்கிறத விட கொஞ்சம் மெதுவாக சத்தம் தான் பாருங்கள். காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பினுடைய ஓசை கூட கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சொல்லி கொஞ்சம் மெதுவாக ஒலித்தது மெல்ல சத்திக்க அப்படின்னு சொல்கிறார்.
தம்முன் நிற்கும் வேறு ஒருவருடனும் பேசாதவராய் மெதுவாய் அடிமேல் அடி வைத்து சென்று மாளிகையின் உப்பரியில் ஏறிப்போனார் அப்படின்னு சொல்லி ஏறிப்போய் அப்படிங்கிறார். யாருக்கிட்டையும் பேசலை. எப்படி சுந்தரர் யாருக்கிட்டையும் பேசலையோ அதே மாதிரி அம்மாவும் யாருக்கிட்டையும் பேசலை. மரகதத்தால் அமைந்த தூண்களுடன் விளங்கி அழகிய திண்ணையின் மேல் ஒப்பற்ற பூம்படுக்கை மீது அழகிய நிலா முற்றத்தின் அருகிலே வந்து வீற்றிருந்தார். அப்படியே அந்த ஒரு பூ படுக்கையில் நிலா முற்றத்தில் மேலே போய் அம்மா வந்து அந்த இருக்கையில் படுத்துருக்குறாங்க. தமது தலைவருடைய உளவை அறிந்த பணியாளர் அதனை எவ்வாறு பாதுகாத்து நடந்து கொள்வார்களோ அதுபோல் சிலம்புகளும் பறவையாரது மேலே தன்னுடைய எஜமான் ஒருத்தர் அவர்கிட்ட வேலைக்காரர் எப்படி இருப்பாங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்களாம். அது மாதிரி பறவையாருக்கு தகுந்த மாதிரி அந்த காலில் அழிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் கூட ஓசை மெதுவாக ஒலித்தது என்று சொல்கிறார். வேறொருடன் பேசலை அப்படின்னா வேறு யாரோடையும் பேசாமல் அம்மா வந்து நேராக அங்கே மாளிகைக்கு போயிட்டாங்க என்று சொல்கிறார். மணிநிலா முன்றில் என்று சொல்கிறார். அப்படி அதுக்கடுத்து வந்து அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முக நோக்கி ஆரூர் ஆண்ட மைவருவு கண்டனா வணங்க போ மருகதிர் வந்தவரார் என்ன இவ்வுலகில் அந்தனராய் இருவர் தேட ஒருவர் தாம் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் நம்பி என்றால் இது வரைக்கும் அம்மாவுக்கு பேர் தெரியாது. ஏதோ பார்த்த உடனே ஒரு விருப்பம் வந்தது. யார் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. இப்போ தான் தோழியர்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ சுந்தரருக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அம்மாவுடைய பேரெல்லாம் தோழர்கள் சொல்லிட்டாங்க, கூட இருந்த அடியார்கள் சொல்லிட்டாங்க. இப்போ தான் வந்து பரவினாச்சியார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேடிர்கள்கிட்ட நம்ம சாமி கும்பிட போகிற பொழுது ஆரூர் கோயிலுக்குள்ளே எதிர்த்த மாதிரி ஒருத்தர் வந்தாரே அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்கெல்லாம் அந்த பெண்களெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முக நோக்கி இப்படி பக்கத்தில் இருந்த தோழியை பார்த்து மைவரவு கண்டரை நாம் வணங்கி போ மருகதிர் வந்தவர் யார்? மைவரவு கண்டர் அப்படின்னா அந்த திருவாரூரையாலும் நீலகண்டராகிய தியாகேச பெருமானை நாம் தொலைச் செல்லும் பொழுது வழியில் எதிரில் வந்தவர் யார் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகில் அந்தனராய் இருவர் தேட ஒருவர் தாம் எதிர் நின்றாண்ட திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான் தானே வழியை வந்து ஆட்கொண்ட சைவ முதல் திருத்தொண்டர் நம்ம சைவ சமயத்தினுடைய முதலாம் திருத்தொண்டராயும் தம்பிரான் தோழராயும் உள்ள ஆளுடைய நம்பிகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவருடைய பேர் நம்பிகள் அப்படின்னு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர்னா திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத ஒரு பெருமான். அது சிவபெருமான் தானே வந்து ஆட்கொண்டது மட்டுமல்ல தன்னை தோழமையாக கொடுத்தவர். அப்போ அவர் யார்? இறைவனுக்கே தோழராக இருக்கக்கூடியவர். அவருடைய பெயர் நம்பி ஆரூரன். அவர் வந்து சைவ முதல் திருத்தொண்டர் என்று சொல்லி சைவ சமயத்தினுடைய முதல் தொண்டராக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி அவருடைய பெருமைகளை எல்லாம் அங்கே பக்கத்தில் இருந்த அந்த பெண்கள் வந்து இப்போ பறவையார்கிட்ட சொல்லிட்டாங்க. அங்கிருந்த சேடியார் பலருள்ளும் தனித்த போதும் உடன் இருக்கும் உரிமை பெற்ற சேடியார்கள் பாங்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது எல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் கூட ஒரு சிலர்கிட்ட தான் மனம் விட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அவங்ககிட்ட தான் அம்மா கேட்குறாங்க. அதுவரையும் வேறொருவரும் பேசாமல் இருந்த பறவையார் மேலும் மனம் ஆற்றாமையாலும் அப்போது தனித்து அருகிருந்த பாங்கியின் உரிமையாலும் செடியை நோக்கி தமது மனத்தை வெளிப்படுத்தும் முறையிலே எதிர் வந்தவர் யாவர் என்று சொல்லி கேட்கிறாங்க. அதை தியாகேசர் ஆனதால் ஆட்சி உரிமையாயிற்று அரசுரிமையாயிற்று என்பார். ஆண்ட என்று சொல்கிறார். எக்காலத்தும் ஆளுகின்ற அதான் ஆண்ட தியாகேசர் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம். மைவரவு கண்டர் விடம்போல் மேலேறி சாகும் தன்மை செய்கின்ற வேதனை சாக மைவரவு கண்டர்னா திருநீலகண்டத்தை அணிந்த பெருமான் வணங்க மருகு எதிர் வந்தவர் அப்படின்னா போகின்ற வழியிலே குறுக்காக எதிரிலே வந்தவர் என்று சொல்கிறார். அப்படி ஆளாக வழிந்து கொண்ட தேவரையும் மாலையன் முதல் திருவின்மிக்க யாவரையும் வேரடிமையாக உடைய எம்மான் என்று சொல்லி தருத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்லுவது போல இப்போ இவங்க பெண்கள் சொல்கிறாங்க சைவ முதல் திருத்தொண்டர் அப்படின்னா சைவத்திறத்திற்கு அடிப்படையான பெருந்தொண்டர். சைவ முதல் திருத்தொண்டர் அப்படின்னா அவர் தான் முதல் தொண்டர். ஆமாம், அது சொல்கிறார். அப்படி சைவத்திறத்திற்கு அடிப்படையான பெருந்தொண்டர்
பூத பரம்பரையை விளக்கும் பெருமையுடையவர் என்ன எனை தொண்டர்கள் இறைவனை தாம் பற்றி இருப்பாராக. இவர் மறுக்கவும் இறைவனால் விடாது வலிந்து பற்ற பெற்று தொண்டு செய்யும் தன்மையாலும் திருத்தொண்ட தொகை அருளிய அடியார் பெருமை விளக்கிய முதல்வராயினமையும் இவர் முதல் திருத்தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது இவரே வேண்டான்னு சொன்னாலும் பெருமான் வழிந்து அவரை ஆளாக கொண்டது ஒரு பெருமை. அது மட்டுமல்லாது இந்த உலகத்தில் அடியார் வழிபாட்டை விளக்க வந்த இந்த திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைக்கிறதுக்காக வந்த ஒரு பெரிய வள்ளல். அதனால் சைவம் முதல் திருத்தொண்டர் அப்படிங்கிறது அவருக்கு பொருத்தம் என்று சொல்லி அவர் அடியார் பெருமை விளக்கிய முதல்வர் ஆயினமை என்று சொல்லியாலும் முதல் திருத்தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சைவ முதல்னா ஆதி சைவர் என கூறுவார் உண்டு என்று சொல்லி, அதன் பின்னர் நம்பி என்று கூறுவதால் பெறப்படுதலின் உரை என்று சொல்லி, அது ஆதி சைவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நம்பின்னு சொல்கிறதுனால அதுவும் பொருந்தாது. அவர் சைவ முதல் திருத்தொண்டர்னா இதுதான் என்ன அப்படின்னா, இறைவனை தாம் பற்றி இருப்பாராக இவர் மறுக்கவும் இறைவனால் விடாது பற்றக்கூடிய தன்மையுடையவர் ஒன்று. இன்னொன்று திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுத்தது, சைவத்துக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்த ஒரு பெரிய முதல்வராக இருந்ததுனால சைவ முதல் திருத்தொண்டர் என்று சொல்லி. தம்பிரான் தோழனார் திருத்தொண்டரை அன்றி தோழரும் ஆகியுள்ளார். தம்பிரான் உமக்கு நாயகராகிய ஆரூர் பெருமான் தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். சிவபெருமானே சொல்கிறார், ஆரூர் பெருமானே சொன்ன கூற்று, தோழமையாக உமக்கு நம்மை தந்தனம் அப்படிங்கிறது இறைவனே சொல்லி ஒரு கூற்று என்று சொல்லி, அப்படி சொல்லது மட்டுமல்ல அருள் செய்தது மட்டுமன்றி மனக்கோலத்துடன் மண்மேல் விளையாடுவாய், எப்பொழுது நீ இந்த மனக்கோலத்தோடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆட்கொண்ட பொழுதே, வெண்ணெய் நிலவில் ஆட்கொண்ட பொழுதே சொல்லிட்டார். ஆமாம், அவர்க்கும் பறவையார்க்கும் உள்ள இடையீட்டையும் உரிமையும் தகுதியும் குறிப்பித்தவார் என்று சொல்லி நம்பி அவரது மரபை குறித்தபடி. எனவே பாங்கி தன் தலைவியின் உட்குறிப்பினையும் மன நெகிழ்ச்சியும் அறிந்தாலாதலின் அதற்கு தக்கபடி யார் என்ற கேள்விக்கு அவரது பேரடியாராம் பெருமையும் அவருக்கும் தமக்கும் உள்ள உரிமையும் அப்புறம் மரபினால் மணக்க உரிமையுடைமை குறித்த அமைதியும் அழகும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்போ அம்மாவுக்கு தோழிகள் யார் அப்படிங்கிறத பெயரோட பெருமான் ஆட்கொண்டதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. என்ற உரை கேட்டலுமே எம்பிரான் தமரேயோம் என்னா முன்னம் தொண்டர் வாழ் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன் நீங்கவும் உயிர் ஒன்றும் தாங்கி மின் தயங்கு நுண்ணிடையால் வெபுயிர்த்து மெல்லனை மேல் வீழ்ந்த போது அப்படி கேட்ட உடனேயே எம்பிரான் தமரேயோ சிவபெருமானுடைய அடியாரோ என்று சொல்லி அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதான் அப்படி சேடிகள் சொன்ன விடையை கேட்ட உடனே அவர் எமது இறைவராகிய தியாகேசருடைய தமரேயோ என்று சொல்லி பெருமானுடைய அடியார என்று சொல்லி அச்சொல் வாய்ப்பட்டு நிறையும் முன்னே வன் தொண்டரிடம் மனத்திலே கொண்ட காதல் அளவு கடந்து மேலே பொங்கியது. ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அடியார் அப்படின்றதுனால மீண்டும் அந்த காதல் அதிகமாயிற்று என்று சொல்கிறார். ஏன்னா அவங்க மனசு கரைஞ்சதுக்கு காரணம் அடியார் அப்படிங்கிறதுனால தான் இந்த மனசு கரைஞ்சிருக்குது. அதான் அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னது இங்கே வச்சு பார்க்கணும் நம்ம. அப்படி மேலும் அதிகமாகியது. முன்னே தம்மிடம் நிலை பெற்று நின்ற நிலையும் கரணம் முதலிய 4 குணங்களும் ஒருமித்து நீங்க உயிர் ஒன்றை மட்டும் ஆற்றாது பாரமாய் தாங்கிக் கொண்டு மின்னல் போல துவல்கின்ற திண்ணி இடையுடைய பறவையார் பெருமூச்சறிந்து மெல்லிய பூம்படுக்கையில் வீழ்ந்தார். அப்படியே சுந்தரருடைய நினைவோடு அப்படியே அந்த படுக்கையில் வீழ்ந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி என்ன முன்னம் என்று சொல்லி சொல்கிறார். வன்தொண்டர் சேடி எதிர் நின்றாண்ட திருத்தொண்டர் என்றதுக்கேற்ப வன்தொண்டர் அப்படின்னு சொல்லி அவர் பால் வைத்த மனக்காதல் வன்தொண்டரிடம் மனம் வைத்ததால் நிகழ்ந்த காதல் என்று சொல்லி சொல்கிறார். அளவின்றி வளர்ந்து பொங்க, அதாவது ஏற்கனவே அவரை பார்த்து கொஞ்சம் மனசு அப்படி இருக்கிற பொழுது சிவபெருமானுடைய தோழர்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அந்த காதல் உணர்வு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அன்பின் திறம் உணர்த்தியதாம் என்று சொல்லி தாம் தமக்கு உரியர் என்று உணர்ச்சி காதல் பொங்குவதற்கு காரணமாம் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்த பொழுதே என்ன நினச்சாங்க அப்படின்னா, முன்னே எதிர் தோன்றும் முருகனோ, தன்னேரில் மாறனோ, தார்மார்பில் விஞ்சையனோ, அப்புறம் என்ன சொன்னாங்க, மின்னேர் செஞ்சடையனல் மெய்யரில் பெற்று உடையவனோ அப்படின்னாங்க.
இப்போ சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவனாக இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு எண்ணம் முதல்லையே வந்துருச்சு. இப்போ அப்படி திருவருள் பெற்றவன் தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமான உடனே ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஓ, பெருமானுடைய திருவருள் பெற்ற அடியார் தான். இப்போ அடியாரை பார்த்ததுனால தான் நம்ம மனம் மாறி இருக்குது. ஏன்னா எதை பார்த்தும் கலங்காத பறவையாருடைய மனம் இப்போ மாறி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? சிவபெருமானுடைய திருவருள் பெற்ற ஒரு பேரடியார் சுந்தரர். அதனால் அந்த மனம் மாறி இருக்குது. அதாவது மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய்யருள் பெற்று உடையவனோ என்று சொன்னது இப்போ வச்சு பார்க்குறாங்க. அதனால் அளவின்றி வளர்ந்து பொங்க எம்பிரான் தமர் என்ற உணர்ச்சி காதலை வளரச் செய்து மேலும் பொங்கச் செய்தது. பறவையாரது அன்பின் திறம் உணர்த்தியதாம். தாம் தமக்கு உரியவர் என்ற உணர்ச்சி காதல் பொங்குதற்கு காரணம் என்று சொல்லாருங்க. நிறை நான் முதலாம் குணங்களுடன் நீங்க நிறை என்னும் ஒழுக்கமானது அதற்கு பற்றுக்கோடாகிய நாணம் முதலிய நாற்குணங்களுடனே ஒரு சேர நீங்கினர். இப்போ பெண்களுக்கு உண்டான 4 குணங்கள் சொல்லுவாங்க. அது என்னென்னா நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்று சொல்லி, நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்களும் இப்போ கீழே அடங்கி போச்சு. அதையை மீறி அம்மாவுடைய அந்த ஆசை பொங்கி வந்துருச்சு என்று சொல்லார். நிறை அப்படின்னா குணங்கள் நீங்கி என்றும் பின்னர் உயிர் என்றும் தாங்கி என்றும் கூறவே உடல் நீங்காது உடல் உயிரை மட்டும் தாங்கி நிற்க என்று சொல்கிறார். வெபுயர்த்து மெல்லணை மேல் வீழ்ந்த போது அப்படின்னு சொல்லி பெருமூச்சு வீழ்தலும் மன ஆற்றாமையின் செயல்பாடுகள் என்று சொல்லி அப்படியே மனம் ஆற்றாமையினால் பெருமூச்சு விட்டு அப்படியே வீழ்ந்து கிடக்கிறாங்க என்று சொல்லி, நடக்க முடியாமல் மெல்ல அடியொதுங்கி மாளிகை ஏறி வந்து மலர் சேக்கையில் இருந்தார் என்று சொல்லி, அவ்வளவு அம்மா அந்த ஒரு காதல் நோயில் அழுந்து இருக்கிறாங்க என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் ஆரணரும் சேராட்டி அரும்பனி நீர் நருந்துவலை அருகு வீசி ஈர இளந்தளிர் குளிரீர் படுத்து மடவார் செய்த இவையும் எல்லாம் பேரலின் நெய் சொரிந்தால் ஒத்தன மற்றதன் மீது சமிதை என்ன மாரணந்தன் பெருஞ்சலையின் வழிகாட்டி மலர்வாலி சொரிந்தான் வந்து. மன்மதனும் வேலை செய்கிறானா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, மனமுடைய கலவை சந்தன சேற்றை பூசியும் அரிய மனமுடைய பனிநீரை மலை போல சிறு துளிகளாக பக்கங்களெல்லாம் வீசி தெளித்தும் குளிரெனது ஈரமுள்ள இளந்தளிர்களை இட்டும். அம்மாவுக்கு அப்படியே அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கூட இருக்கக்கூடிய பாங்கிமார்கள் அப்படியே சந்தனத்தை எல்லாம் மேலே பூசுகிறாங்க. அப்புறம் மனமுடைய பனிநீரை அப்படியே மேலே தடவுகிறார்கள். இதெல்லாம் செய்தது எப்படி இருக்குது அப்படின்னா, தோழி பெண்கள் செய்த இவைகளும் இவை போன்றன பிறம எல்லா உபச்சாரங்களும் முன்னரே பெரு நெருப்பாய் மூண்டு அதன் மேல் அதனை வளர்க்குமாறு நெய்யை சொரிந்தது போல. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பில் நெய் ஊற்றினா எப்படி இருக்கும், அது மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி சுந்தரருக்கு எப்படி ஒரு உணர்வோ அதே மாதிரி பறவையாருக்கு இருக்கிறத நமக்கு காட்டுறார். அந்த ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பில் நெய்யை ஊற்றுவது போல என்று சொல்லி அரண்மேலும் அவ்வளலை பின்னும் வளர்க்க அவுணவு தருவது போல என்று சொல்லி மன்மதனும் தனது அது மட்டுமல்ல மன்மதனும் தனது ஒப்பற்ற வில்லின் வலிமையை காட்டி பூவாகிய அம்புகளை மேன்மேலும் எய்தான் என்று சொல்லி இப்போ அம்மாவுடைய அந்த நிலையை நமக்கு அப்படியே சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுறார் இந்த இடத்துல. அப்படி 2 பேரும் அதே மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. ஆமாம், பேரளலில் நெய் சொரிந்தால் ஒத்தனை என்று சொல்லி பெருந்தளல் அதில் நெய் சொரிதல் அதனை வளர்க்குமே என்று தணிக்காதது போல எவையும் பறவையாருக்கு மிக எரிந்து நின்ற ஆசையை அந்த ஆசை தீயை வளர்த்தது என்று சொல்லாருங்க. சமிதை வேள்வி தீயிலிடும் பல அந்த சமிதையெல்லாம் சமித்தெல்லாம் உள்ள போடுவோம்ல, அது மாதிரி மீண்டும் அது எரிந்து கொண்டு தான் இருந்தது என்று சொல்கிறார். பெருஞ்சலையின் வலிமை காட்டி சொரிந்தால் மதனது வில் சிவபெருமான் ஒருவரிடத்தை அன்றி பிறர் எல்லாரிடமும் சென்று செயல்புரியும் வன்மை உடைத்தாயிலும் பெரும் சிலையின் வழி. அதாவது மன்மதனுடைய அந்த அந்த அம்பானது வேறு எல்லாத்துக்கிட்டையும் போய் எளிமையாக சென்றடைஞ்சிடும் சிவபெருமானை தவிர. இப்போ அம்மாவும் சுந்தரரும் அதில் அந்த நிலையில் இப்போ இருக்கிறாங்க என்று சொல்கிறார். அடுத்து மலரமளி துயிலாற்றான் வருந்தென்றல் மருங்காற்றான் மங்குள் வாணி நிலவுமிழும் தளலாற்றால் நிறையாற்றும் பொறையாற்றால் நீர்மையோடும் களவமயில் என எழுந்து கருங்குடலின் பரமாற்றா கையலாகி
இலவ இதழ் செந்துவர்வாய் நெகிழ்ந்து ஆற்றா அமையின் வரிதே இன்ன சொன்னால் என்ன மலர். பூம்படுக்கையில் வீழ்ந்த பறவை நாச்சியார் அந்த மலர் அமளியிலே படுத்து துயிலை செய்யாதவராய் படுத்திருக்கிறாங்க, ஆனால் தூக்கம் வரல. இப்படி துயிலை செய்யாதவராய் தீய நிலாமுற்றத்திலே துயிலை விளைக்கக்கூடிய அந்த தமது பக்கத்தில் வந்து மெல்ல என வீசும் தென்றல் காற்று தமது மேலே பட அதனையும் அதே மாதிரி தான் தென்றல் காற்று கூட அவங்களுக்கு இப்போ துன்பத்தை கொடுக்குது. அப்படி துன்பமாக பொறாதவராயினார். மேகங்கள் தவழும் ஆகாயத்திலிருந்து ஒளி வீசும் நிலாவினுடைய கதிர்கள் நெருப்பை உமிழ்தலால் வெப்பத்தையும் பொறுக்க முடியாதவரானார். அவருக்கு எப்படி நிலவு ஒளி வந்து வெப்பத்தை கொடுத்தது, அதே மாதிரி அம்மாவுக்கும் அதே மாதிரி இருக்குது. தமக்குரிய தன்மையோடு காக்கின்ற பெண்மை குணமாகிய நிறையை கொண்டு செலுத்த வல்ல பொறையெனும் சக்தியை அந்த பொறையெனும் சக்தியை தாங்க இயலாதவராயினார் என்று சொல்லி குணத்துடன் சிறிய தோகை மயிலைப் போல எழுந்து தமது கரிய கூந்தலின் பாரத்தையும் தாங்க முடியாத நிலையுடையாராய் அந்த கூந்தலுடைய பாரத்தை கூட அவங்களால தாங்க முடியலை என்று சொல்கிறார். இலவம்பூ போன்று இயல்பிலேயே சிவந்தவாய் நெகிழ்ந்து தரிக்கலாகாத வருத்தத்தாலே தமக்கு தாமை பின்வருமாறு சொல்வார் ஆயினார் என்று சொல்லி இப்போ இதெல்லாம் தாங்க முடியாமல் இப்போ அம்மா வந்து ஏதோ சொல்ல போகிறாங்க. கந்தங்கமல் மென்குழலீர் இது என் கலைவான் மதியம் கனல்வான் எனை சந்தின் தலை பனி நீரளவி தடவும் கொடியீர் தவிரீர் வந்துங்குளவும் நிலவும் விரையார் மலையா நிலமும் மெரியாய் வருமால் அந்தன் புனலும் அறவும் விரவும் சடையானருள் பெற்று உடையார் அருளார். அது சொல்கிறார், வாசனை வீசும் மெல்லிய கூந்தலுடைய சேடியர்களே, இது என்ன ஆச்சரியம். எல்லாத்தையும் பார்த்து அம்மா இது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அமிர்த கலைகளுடைய ஒளி வீசும் சந்திரனோ என்னை சுடுவான் ஆகினான். சந்திரனுடைய ஒளி கூட எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது, நெருப்பை உமிழ்வது போல ஒரு சூடாக இருக்கிறது. இந்த சந்தன குழம்பை பனிநீருடன் கலந்து என்மேல் பூசுகின்ற கொடியீர்களே, நீ வேறே இச்செயலை தவிரீர். சந்தனமெல்லாம் என் மேலே ஒன்றும் பூச வேண்டாங்க. அதுக்கு பூசுறது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையாக எனக்கு வந்து வெப்பத்தை போல இருக்கிறது என்று சொல்லி தவிரீர் என்று சொல்லி இங்கு வந்து உலாவை நிற்கும் தென்றலோ தீயுருவாய் வருகின்றது. தென்றல் காற்று கூட இப்போ எப்படி இருக்குன்னா தீயனுடைய உருவம் போல இங்கு வந்து என்னை துன்பப்படுத்துகிறது. அழகிய குளிர்ந்த கங்கை புனலையும் பாம்பையும் ஒருங்கே தம்மிடத்து வைத்த சடையவராம் சிவபெருமானது அருள் பெற்று என்னை உடையாராகிய நம்பிகளோ என்பால் அருள் செய்கின்றார் இல்லை. இப்போ நம்பிகளும் என் மேலே அருள் செய்கிற மாதிரி இல்லை என்று சொல்லி இப்போ நம்பிகள் இடத்துல விருப்பு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு என்று சொல்கிறாருங்க. இப்படி ஒவ்வொன்றும் நல்ல ஒரு மென்மையான ஒரு நிலை கூட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ துன்பத்தை தருவது போல இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். புலரும்படியன்றிரவெண்ணளவும் பொறையும் நிறையும் மிறையும் தரியாம் உலரும் தனமும் மனமும் வினையேன் ஒருவேன் அளவோ பெருவாழ் உரையீர் பலரும் புரியும் துயர்தான் இதுவோ படைமண் மதனார் புடனின்றகலார் அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் வெற்றுடையார் அவரோ அறியார். புலரும்படியன்று இரவென் நலவும்னர். என்னை பொறுத்த மட்டும் இந்த இரவு விடுகின்ற பாடில்லை. வேறு இரவு நேரம் அந்த இரவு விடியறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. அதாவது அந்த இரவு விடிகிற மாதிரி இல்லை. தாங்கும் சக்தியும் காக்கும் சக்தியும் சிறிதும் தங்கா ஆயின என்று சொல்லி அதை வந்து தாங்கக்கூடிய சக்தியும் அதை காக்கக்கூடிய சக்தியும் நமக்கு இல்லை. தனபாரங்களும் மனமும் உலர்ந்து போகின்றன. இத்தனை பெருவாழ்வுகளும் துன்ப அனுபவங்களும் தீவினையனாகிய என் ஒருத்தியன்பால் அளவில் தானோ இயல வேண்டும். எனக்கு தான் இவ்வளவு துன்பம் வரணுமோ என்று சொல்லி அம்மா பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்து கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்படி பல பேரும் சேர்ந்து செய்யும் தொழில் இவ்வாறு துன்பம் செய்வது தானா, ஒருவர் போலவே பலரும் துன்பமே செய்வதா என்று சொல்லி எல்லாமே இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குதுன்னா துன்பம் செய்கிற மாதிரியே இருக்குது. அதை கொன்றை பூவும் சந்திரனும் மலர்தற்கிடமாகிய திருமுடையாரது திருவருள் பெற்று என்னை உடையாராகிய நம்பிகளோ நான் படும் துன்பத்தை அறியாதவராயினார் என்று சொல்லி சுந்தரருக்கு வந்து என்னுடைய துன்பம் தெரியல என்று சொல்லி அம்மா நினச்சிட்ருக்கிறாங்க. புலரும்படி என்று இரவு என்னளவுன்னு மற்றவருக்கும் அளவுபட்டு, அதாவது இரவு வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். ஆனால் இந்த துன்பத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நெடிய ஒரு இரவு போல் அம்மாவுக்கு தெரியுது.
விடியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இரவு நீட்டத்தலாவது ஆற்றாமையினால் ஒரு கணமும் ஊழியாய் தோன்றுதல், ஊழியில் பெரிதாய் நாளிகை என்னும் என்று சொல்லி திவ்ய பிரபந்தத்திலே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு கணப்பொழுது கூட ஒரு ஊழி அளவுக்கு நீண்டு போகிற மாதிரி அவங்களுடைய மனசுக்கு அப்படி தெரியுது. வினையேன் ஒருவேன் அளவோ பெருவாள் உரையீர். என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒருத்திக்கு மட்டும்தான் இவ்வளவு துன்பம் வரணுமா என்று சொல்லி அம்மா கொஞ்சம் புலம்புறாங்க. இவ்வாழ்வு என் ஒருத்தியின் அளவே நிகழ வேண்டுவதா, ஒருவேன் என்பதனை நீக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அலரும் நிலவும் மலரும் முடியார் என்று சொல்லி சிவபெருமானுக்குரிய கொன்றை மலர். கொன்றை மலரை சொல்லினாவே அது கார்காலன்னு அர்த்தங்க. கார்காலன்னா அந்த மழை காலத்தில் அந்த பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. அதுதான் கொன்றை மலரை சொல்கிறார் இந்த இடத்துல. மலர்தல் சிறந்து பெருகல், இந்த இரண்டும் பெருகச் செய்தலின் அவர் திருவருள் காதலாய் மேன்மேல் விளைகின்றது. அதற்கு மருந்து அவர் அருளே யாதலின் அவர் அருள் பெற்றுடையார். அறிந்தால் தாம் பெற்ற திருவருளை எனக்கு கொடுத்து ஆற்றுவர், அவரோ அறியாதிருக்கின்றார். பெருமானுடைய திருவருள் தான் இதுக்கு மருந்து. இப்போ என்னென்னா, பெருமானுடைய திருவருள் பெற்ற நம்பிகள் பார்த்து நினச்சா என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றலாம். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அதை அறியாதவர் போல் அவர் இப்படி தான் இருக்கிறாருன்னு அம்மாவுக்கு தெரியல. அவர் அறியாதவர் போல் இருக்கிறாரே என்று சொல்லி புலம்புறாங்க இந்த இடத்துல. அறிந்தால் அருளுவர், அவர் அறிந்தால் நேரம் எனக்கு அருள் செய்வார், ஆனால் அவர் அறியாதவர் போல் இருக்கிறார் என்று சொல்லி பரவியார் சொல்கிறாங்க. பரவையார் கூற்றுங்க. தேரும் கொடியும் இடையும் அருகில் திருவாரூரில் நீரே எல்லால் ஆரென் துயரம் அறிவார். அடியேல் அடியேன் அயரும் படியோ இதுதான், நீரும் விரையும் பொறிவால் அரவின் நிறையும் நிறைவன் தலையின் புடையே ஊரும் சடையீர் விடைமேல் வருவீர். உமது அன்பிலர் போல் யானோ உருவேன். அம்மையார் பெருமான்கிட்ட இப்போ ஒரு விண்ணப்பமாக வைக்கிறாங்க. என்னென்னா, சாமி, என்னுடைய துன்பத்தை வேறு யார் தெரிய முடியும்? உங்களுக்கு தானே தெரியும். அப்படி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உடனடியாக அருள் செஞ்சுருக்கணும். உங்கள் மேலே அன்பில்லாதவங்ககிட்ட நீங்கள் நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்களே என்று சொல்லி ஆரூர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. தேரும் கொடியும் மிடையும் மருகில் திருவாரூரில் நீரே எல்லால் யார் என் துயரம் அறிவார். இப்போ ஒரு தெளிவு வந்திருக்குது பாருங்கள். நமக்கு துன்பத்தை யார் நீக்க முடியும்னா பெருமான் தான் நீக்க முடியும், இல்லைங்களா? நம்ம துன்பத்தை நீக்கிறதுக்கு பெருமானால் தான் முடியும், வேறு யாராலும் நீக்க முடியாது. பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவையப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கடுவிரல் சுடரப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்ற இவர் தான் கேட்குறாரு, சுந்தரர் தான். சாமி, இந்த உலகத்தில், இந்த மண்ணுலகத்தில் பிறந்த அடியார்களுக்கு துன்பமே வரக்கூடாது. அந்த துன்பத்தையெல்லாம் யார் காப்பாற்றணும்? நீ தான் காப்பாற்றணும். மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணடை குறுகாவூர் வெள்ளடை என்று திருக்குறுகாவூர் வெள்ளடை பதிகத்தில் சொல்கிறாருங்க. இந்த உலகத்தில், மண்ணுலகத்தில் பிறந்த அடியார்களுக்கு துன்பம் வரக்கூடாது. அதை யார் காப்பாற்றணும்? நீங்கள் தான் காப்பாற்றணும். பித்தாபிரைசுடைய பதிகத்திலையும் சொல்கிறார், தொழுவார் அவர் துயராயிரம் தீர்த்தல் உன்னை தொழிலேன்னு. எனக்கு ஒரு தொழில் இருக்குது சாமி, எனக்கு என்ன தொழில்? உன்னை பாடுறது தான் என்னுடைய தொழில், உங்களுக்கு தொண்டு செய்கிறது தான் எங்களுடைய தொழில். எங்களுக்கு வேறு என்ன தெரியும்? ஆனால் உனக்கும் ஒரு தொழில் இருக்குது, நீங்கள் மறந்துடாதீங்க. தொழுவார் அவர் துயராயினர் தீர்த்தல் உம தொழிலேனர். உன்னை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுடைய துன்பத்தையெல்லாம் நீங்கள் தீர்க்கணும், உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது. அப்பர் சாமி சொல்லார் இல்லைங்களா, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதேனர். எனக்கு பணி செய்கிறதா என்னுடைய வேலை, பணி செய்கிற என்னை தாங்குவது உன்னுடைய வேலை, உன்னுடைய கடன். ரெண்டு பேர்த்துக்கு, நமக்கு ஒரு கடன் இருக்குன்னா பெருமானுக்கு ஒரு கடன் இருக்குது. அதை சொல்லித்தான் அவனுக்கு தெரியணுங்கிறது இல்லை. இருந்தாலும் ஆற்றாமையின் காரணமாக சொல்கிறது. இது சாமிகிட்ட சொன்னால் தான் சாமிக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஆற்றாமையின் காரணமாக நமக்காக அருளாளர்கள் அப்படி கேட்பாங்க. அது மாதிரி இங்கே அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, தேர்களும் கொடிகளுமாகிய நிறைந்து விளங்கும் வீதிகளையுடைய திருவாரூரில் எழுந்தருளி, இறைவரே நீரே இல்லாமல் என் துன்பங்களை அறிய வல்லவர் யார்? அடிகளே, இது அடியேன் வருந்தும் அளவும் இவ்வளவே. இந்த என்ன சொல்கிறாரு, கங்கையும் மதியும்
புள்ளிகளையுடைய வாள் போன்ற பாம்பு கூட்டங்களும் வரிசையான வெண்தலைகளின் பக்கங்களில் ஊர்ந்து தவழ்தற்கிடமாகிய சடையுடையவரே, இடபத்தின் மீது எழுந்தருள்பவரே, உம்மிடம் அன்பில்லாதவர்கள் போல யானோ துன்பப்படுவது. யார் துன்பப்படணும்? உன்னிடத்தில் அன்பில்லாதவங்க தானே துன்பப்படணும். நான் உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கக்கூடியவள், நான் இப்படி துன்பப்படலாமா சாமி? இது உங்களுக்கு அழகா என்று சொல்லி பெருமான்கிட்ட உரிமையோடு இப்போ கேட்குறாங்க. தேரும் கொடியும் இடையும் திருவாரூர் தேர் அழகுக்கு பெயர் போனது இல்லையா? திருவாரூர்னாவே தேர் தான் நமக்கு நினைவுக்கு வரணும். திருவாரூர் தேர் அழகு இல்லைங்களா? அப்படி தேர் அழகு போனது. விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் என்று சொல்லுவது போல் வீதிகள் தோறும் வெண்கொடிகள் விதானங்கள் நிரம்பியது திருவாரூர். அதனால் தேரை சொல்லி சொல்கிறாருங்க. திருவாரூரில் நீரை என்பதை திருவாரூர் பெருமானுக்கு ஆரூர் நம்பிகளுக்கும் பொருந்துமாறு இரட்டுற மொழிதல். திருவாரூரில் நீரைன்னா சாமி பேரும் ஆரூரன் தான், சுந்தரர் பேரும் ஆரூரன் தான். சாமிக்கும் சொன்ன மாதிரி ஆச்சு, சுந்தரனுக்கு சொன்ன மாதிரி ஆச்சு. இதை இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் சொன்ன மாதிரி ஆச்சு. இப்போ ஆரூரன் அப்படிங்கிறது திருவாரூர் சாமி பேர், அதே ஆரூரன் அப்படிங்கிறது சுந்தரர் பேர். ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்டே விண்ணப்பம் வச்சா தானே வேலையாகும். சாமியினுடைய திருவருளும் வேணும், அதே மாதிரி சுந்தரருடைய திருவருளும் வேணும். இந்த துன்பம் தேரணும்னா சுந்தரருடைய திருவருள் கட்டாயம் வேணும். அதுதான் அம்மா அப்படி வைக்கிறாங்க. நீரும் பிறையும் அரபின் நிறையும் நிறைவெண் தலைனா வரிசையான வெண்தலைகளாவன தலைமாலை, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னென்னு பதிகத்தில் பாடுறார். அது மாதிரி விடைமேல் வருவீர், விடை தரும் உருவமானது, அதனை மேற்கொண்டு வருதலாவது இறைவன் தர்மத்தை செலுத்தி வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறார். வெளிப்படுதல் அப்படிங்கிறார். பெருமான் விடையின் மீது ஏறி வருவதற்கு என்ன காரணம்னா, விடை என்று சொல்வது தர்ம தேவதை. தர்ம தேவதையின் மீது ஏறி வருவது பெருமான் அந்த ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது அப்படி வருவாருங்க. பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் முய்ந்திட நன்னினார். இளையான்குடிமார் நாயனார் பண்ணத்தில் பெற்றமும் இல்லை, பேதையால் உமையம்மையும் இல்லை, ரெண்டும் இல்லாத தனியாக வந்தார். ஏன் வந்தார்னா, நாயனாருடைய பெருமைகளை உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக வந்தார். நற்றவத்தவர் வேடமே கொண்டுனார். அப்படி பெருமான் வரார். விடைமேல் வருவீர் அப்படின்னு சொன்னார். விடை தர்ம உருவமானது என்று சொல்கிறார். பகை பொருள்களை பகை தீர்த்து ஒன்று சேர்க்கும் செயல் காண இருந்து தர்மத்தை செலுத்தும் நீர். இப்போது இப்பொருள்கள் இயற்கை மாறி எனக்கு இன்னல் செய்ய பார்த்தும் பகை தீர்த்து ஆளாதிருத்தல் அழகன்றோ. நல்ல சுகமான பொருளெல்லாம் எனக்கு துன்பத்தை தர மாதிரி இருக்குது, இதுக்கு யார் அருள் செய்யணும்? நீங்கள் தான் அருள் செய்யணும் என்று சொல்லி பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறாங்க. உடனே சொல்கிறார் பாரு, என் நின்னவே பலவும் புகழும் இருளால் அழக சுருளோ திசையும் வன் தொண்டரையும் படிமேல் வரமுன் அருள்வான் அருளும் வகையார் நினைவார் சென்றும்பர்களும் பனையும் செல்வ திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள் அன்றங்கவர்மன்றலை நீர் செய்யும் என்று அடியார் அறியும் படியால் அருளி. சாமி உடனே பாருங்கள், வரவினாச்சியார் விண்ணப்பம் வச்ச உடனேயே பெருமான் இப்போ அருள் செய்ய தயாராகிட்டார். இதுதான் அருமையான ஒரு இடம். என்றென்னவே பலவும் புகழும் இருளால் அழகச் சுருளோ திசையும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்று இவ்வாறாகிய சொற்களையே மேலும் பலவாக சொல்கின்ற இருண்ட மேகம் போல கருமையுடைத்தாய் அகலமாய் உருவமைந்த சுருண்ட குந்தருடைய பறவையாரையும் அப்புறம் நம்பிகளையும் இவ்வுலகில் வருமாறு அருளி செய்த சிவபெருமான் இப்போது அருள் செய்யும் வகையை யாவரே நினைக்க வல்லராவர். அப்படின்னா இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இந்த மண்ணுலகத்துக்கு ரெண்டு பேர் வர்றதுக்கு யார் காரணம்? சிவபெருமானுடைய திருவருள் தான் காரணம் இல்லையா? என்ன பண்ணார்? அந்த ரெண்டு பெண்களும் மலர் பறிக்கிற பொழுது அப்படி திரும்பி பார்த்தது தான், ஒன்றும் பண்ணலைங்க. திரும்பி பார்த்தா தப்பா அப்படின்னா நம்ம இதை தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். திரும்பித்தான் பார்த்தார், வேறு ஒன்றும் பண்ணலை. அந்த திரும்பி பார்த்தது கூட சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லார்னா, போதுவார் அவர் மேல்மனம் போக்கிடன்னார். அதை போக்க செஞ்சது சிவபெருமான் தான். சுந்தரர் பார்க்கணுன்னெல்லாம் பார்க்கலைங்க, அந்த போக செஞ்சது அவர் பாட்டுக்கு போய் மறுபடியும் போய் மலர் மாலை கட்டி பெருமானுக்கு போடுற பொழுது சாமி பிடிச்சார். கையோடு பிடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சாமி பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு
மாதர்வால் மனம் போக்கினை அப்படின்னார். கருக்குன்னுது சுந்தரருக்கு. மாதர்வால், இந்த பெண்களை நீ பார்த்துட்ட, சரி பார்த்தா பரவாயில்ல, அதுக்கு என்ன இப்போ என்ன தவறா, பார்க்கவே கூடாதா, அப்புறம் பார்க்கவே கூடாத ஒரு பொருள் அங்கே எதுக்கு இருக்குது, பார்த்துட்டாரா. உடனே சாமி சொல்கிறார், மெல்லியலாருடன் காதல்வம் கலந்து அணைவாய் அப்படின்னார். மண்ணுலகத்தில் போய் அந்த 2 பெண்களோடு நீ இல்லறம் நடத்தி அதுக்கு பிறகு தான் நீங்கள் மீண்டும் வரணும், இங்கே உனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டார். அப்படியே கையை 2 கையில் தலை மேலே தூக்கி வச்சு சாமி அழுகிறார் சுந்தரர். அப்படி கண்கள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வலி ஐயனே என்னை தடுத்தாட்கொள். பெருமானுடைய உத்தரவை யாரும் மீற முடியாது இல்லையா? பெருமானுடைய உத்தரவுன்னு வந்துருச்சுன்னா அருள் தலைமேற்கொண்டேன்னு வந்துடணும். நம்ம வேறு எதுவும் நம்ம பேசக்கூடாது. அப்படி வந்தவர் தான் சுந்தரர். சாமி அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செஞ்சிட்றேன் சாமி, ஆனால் வேறொரு பெண்கள் இடத்துல என்னுடைய மனசு போச்சுன்னா நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளணும். இந்த 2 பெண்களை தவிர மண்ணுலகத்துக்கு போனால் இவங்க 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு மறந்து போயிடுது, அடுத்த பிறப்பில் எங்கே ஞாபகம் இருக்க போகுது. அப்படி வேறொரு பெண்ணிடத்தில் மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை வச்சுட்டு தான் வர்றார். அப்போ தான் நம்பிகள் நாவலூரில் பிறக்கிறார். கமலினி பறவையாராக திருவாரூரில், அணிந்ததை சங்கிலியாராக ஒற்றியூரில். இவங்க 3 பேர்த்தையும் இந்த மண்ணுலகத்தில் பிறக்க வச்சது யார்? சாமி தான் பிறக்க வைக்கிறார். இப்போ இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க போங்கிற ஒரு எண்ணம் சாமிக்கு இப்போ வந்துருச்சு. யார்? பறவையாரையும் சுந்தரரையும். சங்கிலியார் அது பின்னாடி தான் வரும், அது ஏயர்கோன் நெல்லிக்கா விநாயகன் புராணத்தில் தான் வரும். இப்போ 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சான். அதான் சொல்கிறார், சிவபெருமான் இப்போது அருள் செய்யும் வகையை யாவரே நினைக்க வல்லராவர். அப்படின்னா யாரும் நினைக்க முடியாது. அவர் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் அருள் செய்வார். இப்போ பெருமான் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அருள் செய்ய முடிவு பண்ணிட்டார். அப்படி தேவர்களும் தொழுகின்ற செல்வம் நிறைந்த திருவாரூரிலே வாழ்கின்ற தியாகேச பெருமான் அன்றைக்கே திருவாரூரிலே தம்மால் படிமேல் வர அருளி செய்ய பெற்றாராகிய அந்த இருவருக்கும் திருமணத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று திருவாரூரின் அடியார்கள் தெரியும்படியாக கனவில் அருளி செய்து, எல்லாத்தினுடைய கனவுலையும் போய் சாமி சொல்லிட்டார். சுந்தரருக்கும் பரவினாச்சியாருக்கும் திருமணத்தை நீங்கள் முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சிடணும் என்று சொல்லி யார் சொல்கிறார்? தியாகேச பெருமான் அடியாருடைய கனவுல போய் சொல்கிறார். இதுதான் அந்த இடத்துல நடந்தது. விளக்கு உரையில் இருளாரி அனகச் சுருள் ஓதி அருள் என்று சொல்கிறார். அப்படின்னா அதாவது அந்த கருமையான கூந்தலையுடைய பரவினாச்சார் அப்படின்னு சொல்கிறார். படிமேல் வரமுன் பருள்வான் என்று அப்படி முன்னர் திருக்கயிலாயத்தில் நிகழ்ந்தது திருமலை சிறப்பில் நாம் இப்போ சிந்திச்சோமில்ல, அதுதான் அருள்வான் அருளும் வகை யார் நினைவார் அப்படின்னார். அப்படின்னா அதான் நமக்கு வள்ளுவ பெருமான்ட்டு தான் போகணும். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. ஏற்கனவே வகுத்து வச்சாச்சு. எங்கே முடிவு பண்ணது? இது கைலாயத்தில் முடிவு பண்ணது. இங்கேயா முடிவு பண்ணது? இன்றைக்கி நேற்று முடிவு பண்ணதா? சுந்தரரும் பறவையும் பார்த்ததுனாலயா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஏற்கனவே அங்கே நடந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ சுந்தரர் பார்த்தது, பறவையார் பார்த்தது எல்லாமே. அதான் வகுத்தான் வகுத்த வகை தான் அப்படிங்கிறது. சிவபெருமானுடைய திருவருள் தான் இங்கே வேலை செஞ்சுருக்குது. அப்படி வகுத்தான் வகுத்த வகை என்று சொல்லுவது போல் இந்த உலகில் இந்த இருவரையும் வரும்படியாக அருள் இறைவன் பின்னும் அருள் செய்யும் வகைகளை யாவர் அறிய வல்லார். அவர் பெருமான் எப்படி அருள் செய்ய போகிறானோ அதை யாரெல்லாம் அறிய முடியும்னா யாராலே அறிய முடியாது. இறைவனுடைய திருவருள் நோக்கத்தை யாரும் அறிய முடியாது. இன்னொரு இடத்துல சொல்கிறார், எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் சொல்கிறாருங்க. எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் புகழ்ச்சோழரும் எரிபத்தரும் ஒருவரை அன்பு கொள்ளுகிறார்கள் இல்லையா? அந்த இடத்துல ஒரு இடத்துல புகழ்ச்சோழ நாயனார் இந்த யானையெல்லாம் அவர் வெட்டி போட்டுருவார். எரிபத்த நாயனார் சிவகாமி ஆண்டாருடைய மலரை பறித்து சிந்தியதனால அந்த யானையெல்லாம் வீழ்த்திடுவார். அப்படி யானையெல்லாம் வீழ்த்தி அப்படி அங்கே நின்று கொண்டு இருக்கிற பொழுது அவர் அப்படியே வேகமாக குதிரையில் வர்றார். யாரோ உங்களுடைய பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்திட்டாங்கன்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. கேட்டுட்டு வந்தவர் அப்படியே பார்த்தார், காதில் குலையோடு அப்படியே திருநீற்று கோலத்தில் எரிபத்தர் கையில் மனுவோடு இருக்கிறார். அப்படி இருக்கிறவரை பார்த்த உடனே முடிவு பண்ணாராம், குலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னார். சிவபெருமானுக்கு அடியார், அவர் திருநீர் பூசியிருக்கிறாரு, உத்தராட்சம் போட்டிருக்காரு, அவர் மேலே எந்த தப்பும் இருக்காது. தப்பு போகிற நம்ம பக்கம்தான் இருக்குன்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாராம் புகழ்ச்சோழ நாயனார் அரசர். இருந்தாலும் பக்கத்தில் போனார். பக்கத்தில் போய்
இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த பெரியவருடைய மலரை பறித்து கீழே சிந்திருச்சு அந்த யானை, அதனால் யானையை வெட்டிட்டேன், அதை தடுக்க தவறுன குத்துக்கால் பார்களையும் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னால் ஒரு அரசனுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் அந்த அரசன் என்ன பண்ணார்னா, புகழ்ச்சோழர், இதுக்கு இதெல்லாம் பத்தாது, இதுக்கெல்லாம் முதலாளி யார்? நான். அதனால் என்னையும் கொல்ல வேண்டும் அப்படின்னார். இங்கிது தன்னால் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும்னார். அப்படி கொல்றதுன்னா உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய மலு இருக்குது பாரு, அது நீங்கள் அடியார்களை காப்பாற்றுறதுக்காக வச்சுருக்கிறீங்க, அதில் கொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சாமி. என்னுடைய கொலை வாள் இருக்குது பாரு, இது கொலை வாள், இந்த வாளால் நீங்கள் என்னை கொல்லுங்கன்னு சொல்லி தன்னுடைய வாளை எடுத்து எரிபத்திரத்துக்கு கொடுக்குறாரு. அப்படி எரிபத்தர் வாங்கினவர் என்ன பண்ணார்னா, இப்படிப்பட்ட அரசனுக்கு நாம் தீங்கு நினச்சோமே, அதனால் நம்ம உயிரை நாம் போக்கிக்கலான்னு சொல்லி அவர் கழுத்தில் வச்சார் எரிபத்தர். அப்போ தான் புகழ்ச்சோழர் போய் கட்டி பிடித்து அவருடைய கையை வலிமையாக பற்றி அந்த வாளை பிடித்தார். இதை சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கிலன்றி நீளுமை தொண்டின் நீர்மை நினைக்கிலார் அளக்க வல்லார் அப்படின்னார். அப்படின்னா ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மை, எரிபத்த நாயனாருடைய அந்த ஆண்மை, அந்த ஒரு வீரச் செயல், தன்னை கொள்ளுவதற்கு தன்னுடைய வாளையை கொடுத்து நின்ற சோழர் அரசர் அவருடைய ஒரு பெருமை, இந்த ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, இதை யார் சொல்ல முடியும்? நாளும் எல்லாத்துக்கும் அளந்து கொடுக்கக்கூடிய சிவபெருமானை தவிர வேறு யாராலும் மனசில் நினச்சாலும் அந்த அன்பை அளக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்த அன்பை யாரால் சொல்ல முடியும்னா சிவபெருமானால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது மாதிரி இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அருள்வான் அருளும் வகை யார் நினைவார் அப்படின்னு. இப்போ சிவபெருமான் அருளக்கூடிய வகையை, பறவையாருக்கு சுந்தரருக்கு அவர் அருள் செய்யக்கூடிய வகையை வேறு யாராலும் அறிய முடியாது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாருங்க. அவருக்கு மட்டும்தான் தெரியும். உம்பர்களும் பணியும் செல்வம்னர் தேவலோகத்திலே பலகாலம் இந்திரனது நாயகராய் தேவர்கள் வழிபட வீற்றிருந்த தியாகேசர் அதனை விட்டு இந்த உலகிலே போந்து ஆரூரை ஆட்சி புரிகின்றார் ஆதலின் அவர்கள் பேரு வரை இங்கு தரிசித்து செல்கின்றார் என்று சொல்லி ஒரு குறிப்பு என்று சொல்லி, தேவர்கள் எல்லாம் தினசரி நீங்கள் சாயரட்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அந்த சாயரட்சியில் எல்லா தேவர்களும் ஆரூர் பெருமானை வழிபாடு செய்வாங்க. நீங்கள் சாயரட்சிக்கு போனால் அத்தனை தேவர்களுடைய ஒரு திருவருள் உங்கள் மேலே படும். சிவபெருமான் திருவருள் ஒன்றே போதும் நமக்கு. எல்லோரும் அங்கே பெருமானை வழிபாடு செய்ய வருவாங்க. எல்லோரும் வரக்கூடிய நேரம் சாயரட்சிங்க. அதனால தான் சாயரட்ச பூஜை மட்டும் ரொம்ப திருவாரூரில் சிறப்பாக இருக்கும். இந்த சாயரட்ச பூஜைக்கு போகிறது அங்கே ரொம்ப விசேஷங்க. காலையில் திருப்பள்ளி எழுச்சி மதுரையில் பார்க்கணும், மதுரையில் தான் திருப்பள்ளி எழுச்சி பார்க்கணும். அதே மாதிரி மதியம் உச்சிகால பூஜை திருவானைக்காவலில் பார்க்கணும். அதே மாதிரி சாயரட்ச ஆரூரில் பார்க்கணும். அத்தசாம பூசை சிதம்பரத்தில் பார்க்கணும். இது 4மே ரொம்ப ரொம்ப சிறப்பான பூசைகள். அப்படி யாராவது போகலினா கூட போக வாய்ப்பு கிடைச்சா இந்த பூசைக்கு போகலாம். சிதம்பரத்தில் அத்தசாம பூசை பார்க்கணும். எல்லா கோயில் பூஜைகளும் 8 மணிக்கு முடிஞ்சிடும், 8-8:30க்கெல்லாம். சிதம்பரத்தில் மட்டும் 10 மணிக்கு தான் அத்தசாம பூஜை. எல்லா சிவகலைகளும் போய் ஒடுங்குவது அங்கே தான் சிதம்பரத்தில். ஒடுங்கிய சிவகலைகள் மீண்டும் அங்கேருந்து எங்கேருந்து புறப்படுதுன்னா மதுரை எம்பதியிலிருந்து. எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி 5:30 மணிக்கு, மதுரையில் 4 மணிக்கு. 4 மணிக்கு அத்தனை பேர் நிற்பாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் நிற்பாங்க தினசரி. நான் போயிருக்கிறேன். அந்த தியாகராசா கல்லூரியினுடைய தாளாளராக இருந்த கருமுத்து கண்ணன், அவர் தான் ட்ரஸ்டி தலைவராக இருந்தார். ரொம்ப நல்ல மனிதர். தினசரி காலையில் அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு வருவார். அடியன் போயிருந்த போது இருந்தார். யாரையும் எந்த இதுவும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு ஒதுங்கி நிற்பார், அவர் பாட்டுக்கு வழிபாடு செய்வார், பூச முடிகிற வரைக்கும் இருப்பார். இப்படி காலையில் திருப்பள்ளி எழுச்சி மதுரை எம்பதியில் பார்க்கணும். 4 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க எல்லோரும். ஒரு ஊர் பொதுமக்கள் நிறையா வராங்க. அப்புறம் மதியம் அந்த உச்சிகால பூஜை திருவானைக்காவலில் பார்க்கணும். உமையம்மையே பூசை செய்வது போல் ஒரு ஐதீகம். உமையம்மை அந்த அர்ச்சகர் புடவை உடுத்தி கொண்டு பூசை பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கு அந்த இடம். உமையம்மை அங்கு அந்த ஆனைக்கா அண்ணலை வழிபாடு செய்வதாகவே ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு பூசை ஒவ்வொரு காலத்துக்கு உகந்தது. திருவாரூர் சாயரட்சை ரொம்ப ரொம்ப உகந்தது. அதான் செல்வத் திருவாரூர்
அந்த நேரத்தில் தான் தேவர்கள்லாம் வந்து அங்கே வழிபாடு செய்கிறாங்க. ஏன்னா அவர் இருந்தது வந்து அங்கே மேலே இருந்தார் இல்லையா, இந்திரனோட அங்கே இந்திரன் கொண்டு போய் அங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தான். முசுகுந்த சக்கரவர்த்தி தான் கீழே கொண்டு வந்தது. முசுகுந்த சக்கரவர்த்தி தான் கீழே கொண்டு வந்து 7 சப்த சடங்கள் என்று சொல்லி ஸ்தலங்கள் என்று சொல்லி விடங்க தலங்கள் 7 இடத்துலையும் பிரதிஷ்டை பண்ணார். அதில் மூலமாக இருக்கக்கூடியது திருவாரூர். அதனால் வந்து தேவர்கள் எல்லாரும் அந்த தினசரி காலையில் இந்த மாலையில் 5 மணிக்கு திருவாரூரில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்போ போனாலும் இந்த மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக. உம்பர்களும் பணியும் செல்வம்னார். அது மட்டுமல்ல, தேவர்கள்லாம் இன்னொரு இதுக்கு எது வராங்கன்னா, தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை வணங்குறதுக்கு வராங்க. பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால்முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரி எனும் திருக்காவனம். பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்கிறதுக்கும் தேவர்கள் வராங்க. ஆமாம், அப்படி தேவர்கள் வந்து 2 வழிபாடு செய்கிறதுக்கு வராங்க. 2 வழிபாடும் முக்கிய சைவத்தில். சிவபெருமானை வழிபாடு செய்யணும், அடியார்களையும் வழிபாடு செய்யணும். அடியார்களை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவ வழிபாட்டினுடைய ஒரு நிறைவு எங்கே ஆகுதுன்னா அடியார் வழிபாட்டில் தான் ஆகுது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நாயன்மார் வழிபாடு செய்யாமல் வந்தீங்கன்னா உங்களுடைய வழிபாடு பூர்த்தி ஆகலேன்னு அர்த்தங்க. சாமி மட்டும் பார்த்தா போதுன்ட்டு கண்ணை பொத்திட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், வழிபாடு கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். சாமி வழிபாடு செஞ்சுட்டு கட்டாயம் நாயன்மார்களை வழிபாடு செஞ்சு தான் நம்ம வரணும். தான் எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா 5வது நாள் நான் இன்றைக்கி முருகன் முண்டியில் வந்து நாயன்மார் வழிபாடு அம்மா சொன்னாங்க. திருமுருகன் முண்டியில் இன்றைக்கி நாயன்மார் வழிபாடு. நாயன்மார் வழிபாடு கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும். அடியாராக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கலந்துக்கணும். இந்த அளவுக்கு இப்போ வந்து சாமி வந்து எல்லாத்துடைய கனவுலையும் சொல்லிட்டார். அடுத்த வாரம் நம்ம திருமணம் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த வாரம் திருமணம் வந்துடும். தேரும் கொடியும் அடுத்து 2 பாட்டு தான் திருமண பாடலே வந்துடும். இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு நிறைவு செஞ்சிடலாம். அடுத்த வாரம் மீண்டும் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.